வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை நாம் கேட்கலாம். செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் உங்களோடு கூட விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். நமக்கு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முக்கியமாக அது இயேசு சிலுவையிலே நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகள் நமக்கு தானாய் கிடைப்பதில்லை. நாம் அதை தெரிந்து கொண்டு அதன் வழிகளை விசுவாசித்து அப்படிதான் நம்ம அந்த செழிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறேன். அதன்படி தற்பொழுது நான் பார்த்து கொண்டு வருகிற காரியம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் செழிப்புக்கான அடையாளமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விசுவாசி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழணும், செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு முன் உதாரணமாக அல்லது எக்ஸாம்பிளாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி அல்லது வேதத்திலிருந்து ஒரு மனிதன் என்றால் அது ஆபிரகாம். கலாத்தியர் 3 நம்ம அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தினாலே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று அங்கே போதிக்கிறார். அதே போல் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வருகிறது என்றும் அங்கே போதிக்கிறார். அதே போல் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி அல்லது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கான உதாரணமாக யார் வைக்கப்பட்டிருக்கிறதாங்க? ஆபிரகாம் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அடுத்த வாரத்திலிருந்து மிச்ச காரியங்களும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைனா என்னன்றது. அதில் இடையில் ஒரு காரியத்தை நிறுத்தி பார்க்குறோம். ஆபிரகாமோடு கூட லோத்துன்னு ஒரு மனிதன் வந்தான். அவனும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனும் இந்த தேவனை அறிந்தவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு உண்டான அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, அவன் எல்லாவற்றையும் இழந்து அந்த சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறி போனது. அதுக்கு காரணம் லோத்தும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் இருந்த பொருளாசையே அதற்கு காரணம் என்பதில் பல உதாரணங்களை எடுத்து காண்பித்திருக்கிறேன். அதில் பொருளாசையை குறித்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள தெய்வம் நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கலாம், சில ஐஸ்வர்யங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவைகள்லாம் உங்களுக்கு ஆதாரம் இல்லை. நீங்கள் தேவனை தான் எல்லா நேரத்திலையும் எல்லா கட்டத்திலையும் நீங்கள் ஆதாரமாக வைக்கணும். நீங்கள் பொருளாதாரத்தையோ அல்லது பொருளாதார செழிப்பையோ ஆதாரமாக வச்சுட்டிங்கன்னா லோத்துக்கு என்ன நடந்ததோ, லோத்துடைய குடும்பத்துக்கு என்ன நடந்ததோ அதே தான் எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னா அந்த பொருளாசை என்பது பிசாசு ஒரு விசுவாசியுடைய விசுவாசத்தை, ரட்சிப்பை, அவனுக்கு இருக்கிற அழைப்பை, தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக என்ன பண்ணுறாம பயன்படுத்துகிறான்றதை பார்க்குறோம். முக்கியமாக தீமோத்தேயுல பவுல் அப்படியே சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த பண ஆசை என்ன செய்து ஒரு விசுவாசியை? பண ஆசை இருக்கிற விசுவாசி ஜெபம் பண்ண மாட்டானா? பண்ணுவான். பண ஆசை இருக்கிற விசுவாசி சபைக்கு வரமாட்டானா? வருவான். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை பற்றி கொண்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். எதை விட்டு வழி போக வைக்கிறது? பொருளாசை, பண ஆசை. எதை குறைக்குது? அது விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விலகி சென்று தேவனை மறக்கடித்து தேவனுடைய வழிகளை மறந்து செய்து தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய சித்தங்களையும் தங்களுடைய நோக்கங்களையும் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய விருப்பங்களையும் தங்களுடைய உலக கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி வாழ ஒரு விசுவாசியை பிசாசானவன் என்ன பண்ணுறான்? பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். அப்போ உள்ளம்ன்றது பாருங்க, அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது யாரும் போய் மாற்ற முடியாது. அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொடுக்காம உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை பிசாசோ ஆண்டவரோ அல்லது மற்ற மனிதர்களோ அதை என்ன பண்ண முடியாது? பயன்படுத்தவே முடியாது. வித்தவுட் யூ கிவிங். நீங்கள் கொடுக்காம அது நடக்காதுங்க. அப்போ எப்படி கொடுக்குறோன்னா அறியாமையில் தான் கொடுக்குறோம், அவ்விசுவாசத்தில் தான் கொடுக்குறோம். ஏதோ ஒரு இச்சையை நமக்குள்ளே உண்டாக்கிடுறான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து. அதனால தான் அதை கொடுத்துட்டு பின்னாடி அதனால் வரக்கூடிய வேதனைகள், அதனால் வரக்கூடிய முடிவுகள்லாம் பாருங்கள் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இயேசு முக்கியமாக அதை குறித்து போதிக்கிறார் இல்லையா?
ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு போதிச்சுட்டு சொல்றாரு. நீங்கள் பொருளாசை குறித்து எப்படி இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், பி அவர் ஆஃப் மெட்டீரியலிசம் அப்படின்றாரு. அது யூதாலையும் ஒரு கட்டத்தில் போய் இன்னும் தாண்டி சொல்றாரு, பொருளாசை உள்ள எல்லா மனுஷனுடைய முடிவும் என்னவா இருக்கிறது, காரிருளாக இருக்கிறது. அது ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், சேர்க்கும் போது நல்லா இருக்கும், பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும். ஆனால் அதோடைய எண்டு, அதோடைய முடிவு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது பாருங்க இந்த உலகத்தில். அந்த முடிவு மிகவும் வேதனையானதாக, காரிருளாக, ஒரு சாதாரணமான எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் என்ன பண்ணுது, கொண்டு போயிட்டு அது அவனை நிறுத்துகிறது. அந்த பணம் நீங்கள் அந்த வேதனையை மாற்றுவதற்கு உதவி செய்யாது. அந்த பணம், எந்த பணம் அவனுக்கு அல்லது எந்த பொருளாதாரம் அல்லது எந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு பெரிய பேர், புகழ, மேன்மை எல்லாத்தையும் கொடுத்ததோ, அந்த காரிருள் நேரத்தில் அந்த பணம் என்ன பண்ணுறது, அவனுக்கு உதவி செய்வது இல்லை. எப்படி மாற்றுறதுனே தெரியாமல் வாழ்க்கையை முடிக்கிற ஆட்களை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு ஐன்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. அதில் உலகத்தின் இன்றைக்கும் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸை பற்றி சில காரியங்கள் வருது. மிகவும் சின்ன சின்ன சிறுமிகளை, சின்ன சின்ன பிள்ளைங்களை அவங்கள தவறான விதத்தில் பயன்படுத்தி, அதுக்கப்புறம் இன்னும் சில பெண்களோட பழகி, கடைசியாக ஒரு HIV எய்ட்ஸ் பேஷண்ட்டாக இன்றைக்கும் அந்த ஆள் இருக்கிறான். உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ். மைக்ரோசாஃப்ட்டுக்கெலாம் அவர் தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர்ன்றதே 3 முக்கியமான ஓஎஸில் தான் ஒர்க் ஆகுது. ஒன்று விண்டோஸு, இன்னொன்று வந்து ஆப்பிள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ். இதில் இந்த விண்டோஸ் தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் 70% மக்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்டாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், விண்டோஸை தான் பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த ஆப்பிளுக்கு போயிடுவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே. அதில் லினக்ஸ்ன்றது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு, டெக்னிக்கலாக வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஓஎஸ். அப்படின்னா இந்த ஆள் பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட 70-80% மக்கள் இந்த பில்கேட்ஸ் தயாரிக்கிற இன்றைக்கி அதில் இருக்க அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கிற இதை தான் பயன்படும். உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி மனுஷன் வச்சுருக்கிறான். அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வியாதி வருது. சரி, அந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செய்கிறான். இப்போ போன வாரத்தில் அவருடைய இதில் வந்து மன்னிப்பும் கேட்குறாரு. ஐயோ, அந்த நாட்கள் வந்து ரொம்ப கொடுமையான நாட்கள், நான் அப்போ இருக்கும்போது செஞ்சுட்டேன், ஆனால் அது எப்படிப்பட்ட நாட்கள், அது கொடுமையான நாட்கள், அதில் எனக்கு இன்றைக்கி அதில் விருப்பம் கிடையாது, இன்றைக்கி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னுடைய கடைசி காலத்தில் இவ்வளோ வேதனையாக என் வாழ்க்கை முடியும், அல்லது இவ்வளோ பெரிய கெட்ட பேரை நான் வாங்குவேன், இவ்வளோ பெரிய அவமானத்தை உலகம் முழுக்க நான் சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறான் அந்த ஆள். ஆனால் சரி, இது எது அவனை செய்ய வைத்தது, அதான் இங்கே கேள்வி. பில்கேட்ஸு ஒரு கிறிஸ்தவனாக இருந்த மனுஷன்தான். ஆனால் பாருங்கள், கிறிஸ்தவன்னா சும்மா கிடையாது, ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்கிறவன், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில், உறவில் நிலைத்திருப்பவன். அதெல்லாம் தான் கிறிஸ்தவன். இயேசு யோவான் 15 அதெல்லாம் பேசுகிறாரு. செடியானது கொடியோடு இணைந்திருந்தால்தான் அது என்ன பண்ணு, கனிகளை கொடுக்கும் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அந்த இணைந்திருக்கிறது தான் கிறிஸ்தவன்றதை வேதம் போதிக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்குது, எங்கே இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவன்ற பேர் இருக்கிறதுனால புது சிருஷ்டி இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளேயே அவன் இருப்பதனால தான் நம்ம யாராக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ அந்த பில்கேட்ஸை எது இதெல்லாம் செய்ய வைக்கிறதுன்னு கவனித்து பார்க்கணும். நம்ம ஊரில், நம்ம நாட்டில் இன்னொருத்தர் மாட்டியிருக்கிறார், அவர் பேர் தேவையில்லை. இன்னொருத்தர் வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருந்து நடுத்தருக்கு வந்திருக்கிறார், அனில் அம்பானி. ஒரு டைமில் ரிலையன்ஸ் அவர்கிட்ட தான் இருந்தது, இப்போ அவர் சகோதரன் கிட்ட போயிடுச்சு, முகேஷ் அம்பானி கிட்ட. இவங்க வந்து உலகத்தின் 3வது பணக்காரர், இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரங்க இவங்க. சரி, பணக்காரங்களாக பார்த்து இவ்வளோ பெரிய கொடூரமான வேலைகளை, அந்த ஃபோட்டோஸ்லாம் வருது பாருங்கள், கிளிப்ஸு அந்த நியூஸில் பார்க்கவே முடியல. எப்போ அவங்களுக்கு இப்படிலாம் தோணுது, எப்படிடா அப்படிலாம் செயல்படுறீங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அது எது அவங்கள செய்ய வைக்குது, பவுல் போதிக்கிறது தான், பண ஆசை எல்லா தீமையும் செய்ய வைக்கும். அது நல்லது கெட்டது அது இதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறது இல்லை. அமெரிக்க அதிபர் ஒரு கட்டத்தில் அப்படி இருந்த மனுஷன்தான் ட்ரம்ப்லாம். உங்களுக்கு இப்போ நியூஸில் வந்ததுக்கப்புறம் தெரியும். எனக்குலாம் அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ரெஸ்லிங்லேயே அவரை நான் பார்த்துருக்குறேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் ஒரு ஷோக்குள்ளே வரார், ரா அப்படின்னு ஒரு ஷோ இருக்குது, அந்த ஷோக்குள்ளே வராரு.
அவர் வர வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வானத்தை அந்த ஃபுல் ஆடிட்டோரியமில் இருந்து பணமழையாக கொட்ட வச்சாங்க, டாலராக கொட்ட வச்சாங்க. ஏன்னா அந்த ஆள் அப்போவே பெரிய பிஸ்னஸ் மேன், இப்பயும் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் அவ்வளோ பெரிய பணக்காரன், கையில் பணம் எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த மனுஷன் தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு அலுவல் வேலையை செய்யும் போது ஜெபம் பண்ணி ஆரம்பித்து கடவுள் அந்த மனுஷனை கொண்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, சில நன்மையான காரியங்களை அமெரிக்காவில் உலகம் முழுக்க செய்கிறாரு. சிலருடைய முகத்தெரியெல்லாம் கிழிக்கிறாரு, நல்லதுன்னு பார்க்குறேன். சிலர்லாம் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரிய இதுன்ட்டு, அவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் வச்சு செய்கிறான் மனுஷன். ஏன் பண்ணுறாருன்னா கடவுள் செய்கிறார், அவ்வளோதான். செஞ்சார், ஆமாம் தப்பு செஞ்சுருக்கிறார். அதனால தான் இப்போ அந்த கடவுளை குறித்து அவர் சொல்கிறார். அவர் இந்த எலெக்ஷனில் அவர் வச்ச முக்கியமான பாயிண்ட்டு, என்னுடைய இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே 4 வருஷம் ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அமெரிக்காவுடைய ஒவ்வொரு வீட்லேயும் வேதாகமும் இருக்க வேண்டும். அமெரிக்கா வேதத்தை மறந்தது தான் இன்றைக்கி அது பின்னடைவு, அதில் வந்திருக்கிற பாவர்ட்டி, தரித்திர சூழ்நிலை எல்லாமே அதுதான் காரணம். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவனை வேதாகமும் வர அளவுக்கு மறுபடியும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துறதுக்காக தான் இந்த ஆட்சியை புரிகிறான்றார். இந்த டைமில் அந்த விஷயமும் வெளியே வருது. அதில் அப்படி பாவியாக இருந்த மனுஷன் தான் அதெல்லாம் சரி. ஆனால் இவர் இந்த பணக்கார குரூப்பை எடுத்துப்போம், இவனுக்கு எல்லாமே இவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க. எது இவர்களை செய்ய வைக்கிறது? நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் செய்ய வைக்கிறாங்க. இல்லை, காயினே செய்தான் அந்த வேலையை. யார் செய்தது? அதை காயினே அதை செய்தான். ஆண்டவர் அதை கேட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ கஷ்டப்படுற, வருத்தப்படுற, தரித்திரமாயிட்ட, வாழ்க்கை இப்படி அடாவிடமாக போயிடுச்சுன்னு நினைக்கிற. எப்படி போச்சு இது? காரணம் நீ எதை செய்யாதிருந்தாய்? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்ன்றார். எது நன்மைன்னு சொல்கிறாரு? நீ ஆண்டவருக்காக ஒரு காணிக்கையை கொண்டு வந்த அந்த காணிக்கையில் உன்னுடைய அந்த கனப்படுத்துதல், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எதுவுமே இல்லை. கடமைக்குன்னு கொண்டு வந்து கடமைக்குன்னு வச்ச, ஆனால் உன் வாழ்க்கைக்குன்னு வரும்போது சிறந்ததை என்ன பண்ணி கொண்டாய்? நீ வைத்து கொண்டாய் அப்படின்றார். அதான் பொருளாசை. தேவனுக்கு தான் வாழ்க்கையில் முதலிடம், தேவனுக்குரிய தான் எல்லாமே. தேவனுடைய காரியத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. 10ல் 1 தான், அந்த கணக்கெலாம் போடக்கூடாது. தசம பாகம்ன்றதுக்கு அர்த்தம் தான் அது, 10ல் 1ன்றது அர்த்தம் அது. ஆனால் அந்த அர்த்தத்தில் வருவதில்லை. அப்படின்னு பார்த்தா ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என்ன பண்ணினான்? அவன் தசம பாகம் செலுத்தினான் இருக்குது. நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்ம பார்க்கணும், நம்ம அப்படி செய்கிறோமா அப்படின்றது. ஏன்னா பிசாசு எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ண முடியாமல் பாவத்தை கொண்டு வர முடியும், தரித்திரத்தை கொண்டு வர முடியும், எந்த சூழ்நிலையை வேணால் தீமையாக அவன் மாற்ற முடியும். அதனால தான் ஆபிரகாம் ரொம்ப கவனமாக இருந்து தனக்கு வருமானமாக வந்த தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என்ன பண்ணினான்? அவன் தசமபாகம் செலுத்தினான். அது கடுகாக இருக்கலாம், அது தங்கமாக இருக்கலாம், அது வைரமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமான பணமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணினான்? அவன் தசமபாகம் செலுத்தினான். ஏன்னா பிசாசு அவனை எவனை வஞ்சிக்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடுறான் பாருங்க. அவன் எதில் இவனை சிக்க வைக்கலாம்? ஏன்னா ஏதோ ஒன்றுத்தில் அவங்க சரியாக இருப்பாங்க, பண விஷயத்தில் சரியாக இருப்பாங்க, மற்ற பொருளாதார காரியத்தில் எப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. அதில் தான் பிடிக்கிறான் அவன். யோபுவை தேவன்கிட்ட போய் பேசும்போது அப்படி தான். யோபு எல்லாவற்றிலும் உத்தமன்லாம், எல்லாவற்றிலும் நீதிமான் தான். ஆனால் அவனுக்குள்ள அவ்விசுவாசமும் பயமும் இருக்கிறது என்பதை பிசாசு பார்த்து அப்படி தான் தேவனிடத்துல போயிட்டு உத்தரவு கேட்டான் பாருங்க. அவனுக்குள்ள அவிசுவாசம் இருக்குது ஆண்டவரே, அவனுக்குள்ள பயம் இருக்குது, அவனை என் கையில் கொடுங்க, நான் வச்சு செய்யல. அவனுக்குள்ள பயமும் அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தெரியும் அவன் உத்தமன் இல்லை, அவன் நீதிமான் இல்லை என்பதை. முதல் ஒரு 2-3 அதிகாரத்தை படிக்கும் போது அப்படி தான் இருக்கிறான் அவன். இவ்வளோ அவிசுவாசியாடாது, இவ்வளோ அறிவில்லாதவனா நீ, தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார்னு பேசுகிற, இப்படிலாம் இருக்கும். ஆனால் போக போக அவனுக்கு தெரியுது எதை செய்தால்தான் நான் மறுபடியும் என் வாழ்க்கையில் மேலே வர முடியும், உலகத்தில் ஜெயிக்க முடியும், பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிராக நான் நிற்க முடியுன்றதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து தான் யோபு தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான், செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு விசுவாசியாக இருக்கும்போது பாருங்கள், நீங்கள் நன்றாய் வாழ வேண்டியதை தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவனுக்குரியதை தேவனுக்குரியதாக தராமல், தேவனை உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் ஆதாரமாக வைக்காமல் நீங்கள் உங்களுக்குரியதாக உங்கள் வாழ்க்கைக்குரியதாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் அதோடைய முடிவு என்னவாக இருக்கிறது? காரிருளும் அழிவும் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பல உதாரணங்களை நம்ம எடுத்து பார்த்துட்டோம். யூதாஸ்ல பல ஆட்களை எடுத்து பார்த்துட்டோம். பொருளாசையை பின்பற்றி போனுடைய முடிவு எல்லாமே காரிருள் தான் அப்படின்றது. சரி, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்னா இந்த பொருளாசைக்குரிய சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை, இது வரைக்கும் பேசாத ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தலைப்பு, தேவன் தரும் ஆசீர்வாதத்தின் மேலே இருக்கும் விசுவாசம் பொருளாசையிலிருந்து நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்கும். யார் மேலே இருக்கிற விசுவாசம்? தேவன் தரும் ஆசீர்வாதம். யார் தரும் ஆசீர்வாதம்? அது
ஒரு விசுவாசிக்கு தன்னுடைய நம்பிக்கையாக வைக்க வேண்டிய காரியமே தான் பாருங்க, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். யார் மேல வைக்கிற விசுவாசம்? எதுல வைக்கிறீங்கன்னா, தேவன் மேல வைக்கிற விசுவாசம்ன்றது பல காரியத்தில் நீங்க வைக்கலாம். அதெல்லாம் விசுவாசமா மாறாது. அதெல்லாம் என்னவா மாறாது? விசுவாசமாக மாறாது. எதிர் வீட்டுக்காரர் செத்தே போனோம், ரத்த வாந்தி எடுத்து செத்து போனோம் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது யாருக்குரிய விசுவாசம் இல்லது? தேவனுக்குரிய விசுவாசம் இல்லை. தேவனுக்குரிய விசுவாசம் என்ன? அவர் வாக்குத்தத்தத்தில் அவருடைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அதை நம்புவது. அப்ப தேவன் தரும் ஆசீர்வாதம். யார் தரும் ஆசீர்வாதம் இது? வேதம் நமக்கு அதை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று போதிக்கிறது இல்லையா? அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் மேல உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்தீர்களானால் பொருளாசையிலிருந்து நாம் முற்றிலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அது விடுதலை ஆக்கும். விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா நீங்க என்னவா இருப்பீங்க? நீங்க பொருளாசை இல்லாதவர்களா இருப்பீங்க. பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாமல் இருப்பீங்க. அழிவுக்கும் தீமைக்கும் நாச மோசத்துக்கும் கார் இருளுக்கும் நீங்கள் ஆட்படாமல், ஆளுகை செய்யப்படாமல் தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த தலைப்பு. அதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து படிக்கலாம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், ஆனாலும் இன்னைக்கு அதுல இருந்து தான் நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். என்ன சம்பவம் இங்க? எரிகோ அப்படின்னு ஒரு பட்டணம், ஒரு சிட்டி. அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறார். யூஸ்வலாக பட்டணத்தார் பொதுவாக பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல், ஒரு உதவி கேட்டிங்கன்னா கூட பெருசாக செய்யாமல், இல்லை ஒரு பெரிய ஆபத்து நடக்குது, பெரிய விபத்து நடக்குது, பெரிய ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட பெருசாக அழட்டி கொள்ளாமல் அவங்க எந்த வேலைக்கு போகிறாங்களோ அந்த வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பட்டணத்தாருடைய அடையாளமாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிட்டிக்குள்ளே, அந்த எரிகோன்றது ஒரு சிட்டி பாருங்கள். அந்த பட்டணத்துக்குள்ளே இயேசு பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்திலே ஒரு பணக்காரன் வசிக்கிறான். முக்கியமாக அவனை ஐஸ்வர்யவான், ரிச்சஸ்ட் பர்சன். யாரா இருக்கிறான்? ஐஸ்வர்யவான் என்று வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது. சரி, அவன் செய்த வேலை என்ன? என்ன வேலையை செஞ்சு அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். ஆயக்காரர்னா இன்னைக்கு டாக்ஸ் கலெக்டின்னு சொல்றோம். என்ன அது? வருமான வரி. வருமான வரி அந்த துறைக்கு அவன் தான் யாரா இருக்கிறான்? தலைவனா இருக்கிறான், சீஃபா இருக்கிறான், ஹெட்டா இருக்கிறான். இந்த சகேயு ஐஸ்வர்யவான், ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனா ஒரு சாதாரண பொறுப்பு இல்லைங்க. இன்னைக்கு வருமானத்துறை நினைச்சா எந்த மினிஸ்டர் வீட்டுக்குள்ளேயும் போக முடியும், எந்த கலெக்டர் வீட்டுக்குள்ளும் போக முடியும், எந்த முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயும் போக முடியும். பிகாஸ் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், சுய அதிகாரம். அது they have all rights to enter anywhere. எங்கே ஒன்றா போய் உள்ளே போயிட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்கள் அடிக்கடி டிவியில் நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திடீர்னு காலையில் தான் வருவாங்க, விடிகாலையில் வருவாங்க, யாருக்கும் தெரியாமல் தான் வருவாங்க. திடீர்னு வருவாங்க, 4 சீப் நிற்கும், திடீர்னு உள்ளே வருவாங்க, கேட்டெல்லாம் போட்டுவாங்க, செல்ஃபோனெல்லாம் எடுப்பாங்க, லேண்ட்லைன்லாம் கட் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க, இன்டர்நெட் கட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் எங்கே போனாலும் கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு சேரில் உட்கார சொல்லுவாங்க. அங்கே விட்டு எழுதுக்கக்கூடாது, நகரக்கூடாது. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு அதிகாரி அங்கே போட்டிருப்பாங்க. வந்திருக்கிற மிச்சம் பேர் பாருங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி அலசியாக பார்ப்பாங்க. எங்கே என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸை, கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்திருக்கிற வருமானத்துக்கு நீங்கள் சரியாக என்ன பண்ணியிருக்கீங்களா, கட்டிருக்கிறீங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. டேக்ஸ் எல்லாம் கட்டிருக்கிறீங்களான்றதை. இதெல்லாம் பார்த்து ஒரு வேளை கட்டலைன்னா அவங்கள மறுபடியும் அங்கே வர வச்சு அதை கட்ட வச்சு பறிமுதல் பண்ணி இது மாதிரி எது ஒன்று அவங்களால செய்ய முடியும். they can do whatever they want. அவங்களுடைய அதிகாரத்துக்கு மேற்பட்டது ஒன்றும் இல்லை பாருங்க இங்கே பூமியில். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு உச்சகட்ட பதவி தான் இந்த வருமான வரித்துறை. இங்கே ஆயக்காரன்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய வார்த்தை அது. சரி, அப்படிப்பட்ட துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் யாரு? சகி ஒரு சாதாரண காமன் மேன் கிடையாது. அவன் சாதாரண என்ன கிடையாது. ஜகு ஏய் மீதி உட்கார், அடி வாங்குவ. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ரெண்டாவது செல்வந்தன் யாரா இருக்கிறான்? ஐஸ்வர்யவான். 2 பேருமே
இப்படி இருக்கிற ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யறான் பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமூட்டுகிற வேலை. அது என்ன வேலை? அது சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன். 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ. சகைக்குள்ள என்ன ஆசை? இது ரட்சிப்பு உண்டாவதற்கு, அது ரட்சிக்கப்படுற மனுஷன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேண்டியது தாங்க. என்ன இருக்கணும் அவங்களுக்குள்ள? இயேசு எப்படிப்பட்டவரோ. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு வந்தால் சுகம் கிடைக்கும், எனக்கு வந்தால் பணம் கிடைக்கும், எனக்கு வந்தால் உதவி கிடைக்கும், எனக்கு வந்தால் ஏதாவது துணி கிடைக்கும், ஹலோ எனக்கு வந்தால் ஏதாவது பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ரட்சிப்பு, அதெல்லாம் உண்மையான ரட்சிப்பு. ஹலோ, அதெல்லாம் கூட கொடுக்கப்படும் இயேசு சொல்றார். அதெல்லாம் என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு கூட என்ன நேசினா, என்ன அன்பு கூர்ந்தினா, என் வசனத்தை கேட்டினா, அதை விசுவாசித்தால், அதை அன்பு கூர்ந்தால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீ தேடினால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேட வேண்டியது, முதலாவது நீ வாழ்க்கையில வைக்க வேண்டியது தேவனையும் அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யத்தை தான் நீ வைக்கணும். அவருக்குரியதை நீ முதலாவது வைக்கணும், அவரை நீ முதலாவது வைக்கணும். வச்சினா இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப அந்த மாதிரியான குவாலிட்டி உள்ள மக்களை பார்க்கறது தான் அரிதா இருக்குது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரட்சிக்க சபைக்கு வராங்கனாலே என்ன நோக்கத்துக்காக வராங்கன்றத இப்ப பெரிய கேள்வியா இருக்குது. ஒரு அம்மா அப்படிதான் பாருங்க, ஒரு நாள் சண்டே ஈவினிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, பசங்களை வந்து படிக்க வைக்க முடியல. 2வது பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயரில் நிறுத்திட்டு பேக்கரி வேலை செஞ்சுட்டான். முதல் பையனை அப்படி தான் 3rd இயர் நிப்பாட்டிட்டு அவனை கொண்டு போயிட்டு பஸ்ஸில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். இங்கே வந்தால் நீங்கள் வந்து அவங்களெல்லாம் படிக்க வைப்பீங்கன்னு இந்த பொண்ணு சொல்லி கூட்டா பொறுத்து இருந்தா சொல்லி என்ன பண்ணா கூட்டிகிட்டு வந்தா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களா, சேர்த்து படிக்க வைப்பீங்களான்னு கேட்டான். அந்த மாதிரி கேட்டுச்சு. நான் சொன்னேன், அதெல்லாம் என் வேலை கிடையாது, அதை நான் செய்யவும் முடியாது. நீங்கள் இப்போ எடுத்துருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை கவர்மெண்ட் அதுக்கு பல வேலைகளை வச்சுருக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு படிக்க வைக்க முடியலன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன வசதிகளை செஞ்சு கொடுத்துருதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். போய் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டு பண்ணிக்கணும். அதெல்லாம் சபை செஞ்சு கொடுக்குற வேலை. ஏன்னா சில சபைகள் அதை செய்யுது, அதனால தான் அவங்க மேலே தப்பு கிடையாது. அந்த சொல்லி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாது. வேற ஒரு சபையில் இருந்து இங்கே கம்பெனி வேலையில் இருந்தால் பாருங்க, அவள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கூப்பிட்டு வந்தா. அப்புறம் அவளை கூப்பிட்டு கண்டிச்சேன் நான், இப்படி ஆத்மாதாயம் பண்ணுவேன். அந்த அம்மா சும்மா நீ கூப்பிட்டு இருந்தா கூட ஏதோ வந்து கடவுளை நம்பினாவாது ஏதோ நடக்கும்னு வந்திருக்கோம். நீ சும்மா வர வேண்டிய அம்மாவோட என்ன பண்ணிட்டேன், மைண்டை கெடுத்து வந்தீங்கன்னா எங்கள் பாஸ்ட்டு காலேஜ் ஃபீஸை கட்டுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், அதை சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த எதிர்பார்ப்போடு அந்த அம்மா பாவம் அந்த சண்டே ஈவினிங் ஃபுல்லாக உட்காந்துருக்குது, சர்வீஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நானும் என் டைமை வேஸ்ட் பண்ணி உட்காந்து என்னன்னு கேட்குறேன். கேட்டால் இவ்வளோ பெரிய பதில் வருது அங்கிறது. இப்படிலாம் செய்யாத, அது ஆத்துமாதாயம். இல்லைப்பா, எங்கள் சர்ச்செல்லாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். முதல்ல அப்படி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீ தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா உனக்கு அதெல்லாம் செய்வோன்னு சொன்னோன்னா அவங்க சர்ச்சில் அப்படி கண்டினியூ ஆகிடுவாங்களாம். எப்படி பாருங்க, இதெல்லாம் தான் உருப்படாது. இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. என்ன பண்ணாது, வேறீங்க நிலைத்து நிற்க முடியாது பாருங்க அவங்களால. ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு காரணம், சும்மா வந்துட்டு போங்கன்னுவாங்க. சில ஆத்மாதான் எப்படி பண்ணுவாங்க, சும்மா நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமுக்கு என்ன பண்ணுங்க, சபையில் வந்து சும்மா வந்துட்டு போனீங்கன்னா அவங்களும் வந்து சும்மா ஞானஸ்தானம் எடுத்து சும்மா ஒரு விசுவாசியாக இருந்துட்டு அப்புறம் சும்மாவே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா. இது மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. சபைக்கு வருவதை பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு இடத்துக்கு, ஏதோ ஒரு நரகத்துக்கு அனுப்புற மாதிரி சீன் போடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது வீடு இல்லந்தோறும் கிறிஸ்மஸ் நட்சத்திரம் நடத்தும் போது ஒரு வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் முதல் இந்த வீட்டுக்கு வந்தேன். வரும்போது இந்த வீட்டில் இருக்கிற ஐயா சொன்னார், ஐயா நான் வந்து என் பொண்ணை எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டேன், உங்களை நம்பி தான் நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு அனுப்புகிறேயா நான். ஆமாம், சர்ச்சில் இந்த வேலை தான் பண்ணிடுவோம். உன் பொண்ணு வந்தால் இங்கே கெடுத்து குட்டி சோறாக்கி வாழ்க்கைக்கு எடுத்து அனுப்புகிற இடமா சபை. எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி பாருங்கள். பொண்ணு காலேஜ் போகிறா, அங்கே கேட்டு போக மாட்டா. ஹலோ, பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போவா, அங்கே கெட்டு போக மாட்டா. பொண்ணு வந்து வேலைக்கு போவா, அங்கே என்ன பண்ண மாட்டாவ, கெட்டு போக மாட்டா. அங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தவான்கள், மாங்ஸ், இவங்களாம் தான் வேலை செய்கிறாங்க. பெண்களை ஏறெடுத்து பார்க்காத சுத்த கண்ணர்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கே தான் சைட் அடிக்கிறவங்க, எல்லா வேலையும் செய்கிறவங்க சபையில் தான் இருக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. பேசணுன்னா ஏடா கூடமா பேசி விட்ருவேன் நான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ இழிவாக சபைக்கு வருவதை, சபைக்கு அனுப்புறதை பேசுகிறாங்க பாருங்க, எவ்வளோ மோசமான. எங்கள் அப்பா அதுக்கு அது புரியாமல் பெருசாக நல்லது மாதிரி பேசுகிறாரு. அப்படி என்ன நம்பி, என்ன தான் நம்பி அனுப்புறது?
பேசுறது புரியுதா இல்லையா? நானும் அதெல்லாம் வரவே வராது, பத்திரமா வச்சுக்கோ, பூட்டி வச்சுக்கோ, புரியுதா இல்லையா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துக்கிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா இயேசுவை தேடும் போதே, இயேசுவை அறிந்து கொள்ளும் போது புத்தி சரியா இருக்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ, யார் எப்படிப்பட்டவரோ அப்படி ஒரு புத்தி, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாதான் உள்ள வந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவின் ரட்சிப்புல நிலைத்திருந்து இயேசுவுக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். இல்லைன்னா உள்ள வந்துட்டு வசனம் சொல்றதுக்கு புறம்பான வாழ்க்கைகளை, வசனம் சொல்ற புறம்பான கிரியைகளை தான் என்ன பண்ண முடியும், அவங்களால செய்ய முடியும். அவங்கள திட்டியோ அவங்க மேல கோபித்தோ அவங்கள கோச்சிக்கிட்ட ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா அவங்க ரட்சிப்பே போலியானது. எதுவே போலியானது? அந்த ரட்சிப்புடைய அடிப்படையே என்னது? இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள, இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள, இயேசுவிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள அடிப்படையாக சிம்பிளா சொன்னா இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த அப்பா சொன்னனே, அந்த மனுஷன் அனுப்பும் போது என்ன சொல்லியிருக்கணும், இந்த நல்ல கடவுளை, இந்த கடவுளை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை அறிந்து கொள்ள என் பெண்கள் என்ன பண்றான்னு அனுப்புறானா, அந்த ஆள் உருப்பிட்டுருப்பான். இந்த பெண்களும் என்ன பண்ணியிருக்கோம், உருப்பிட்டுருக்கோம். ஏன் நிற்க முடியலன்னு சொல்றேன், ஏன் இன்னைக்கு சபையில் இருக்க முடியலன்னு சொல்றேன், ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியலன்னு சொல்லி தரேன், ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைகிறாங்கன்னு சொல்லி தரேன். ஏன்னா ஆரம்பமே சரி கிடையாது, எதுவே சரி கிடையாது. அப்புறமா அது வந்தாவது திருந்துறாங்களான்னா அதுவும் கிடையாது. சரி தெரியாம வந்தாச்சு, ஏதோ சொல்லி கிளி வந்தாச்சுங்க, வந்ததுக்கு அப்புறமாவது நம்முடைய மைண்டு தானே, நம்ம மனதை நம்ம மாற்றிக்கணும். இவ்வளோ எத்தனை வாட்டி சகையை பற்றி பிரசங்கம் பண்ணியிருப்பேன், மாற்றிக்கணும். எனக்கு தான் பிரசங்கிக்கிறாரு, எனக்கு தான் சொல்கிறாரு, ஆவியானவர் எனக்கு தான் உணர்த்துறாரு. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு தாகத்தோடு தான் ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ண சபைக்கு வரணும், பிரசங்கத்தை அப்படி தான் கேட்கணும், பைபிள் படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும். ஆனால் அப்படி யோசிக்கிறது இல்லை பாருங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய பிரசங்கம் கேட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் போவேன், சரியானது நினைக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், பலன் இருக்கும் போது நீங்கள் 1000 முடிவுகள் எடுக்கலாம், 1000 பேச்சுகளை நீங்கள் பேசலாம். ஆனால் உங்கள் பலன் குற்றி போகும்போது, முடிவிலே உன் மாம்சமும் ரத்தமும் உருவடியும் போது இப்போ நீங்கள் பேசுகிற அந்த பேச்செல்லாம் அன்னைக்கு பேசவே முடியாது. ஹலோ ரவினா, நிச்சயமாக சம்மடி அடிச்சிடுவேன், பெல்ட்டை காட்டிடுவேன், அமைதியாக உட்கார். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் பேசவே முடியாது. இன்னைக்கு பேசலாம், நல்லா இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், 1000 கதைகளை பேசலாம். அதனால தான் இந்த இடத்துல நிறுத்தி இதை சொல்கிறேன் நான். சகேயுடைய ரட்சிப்பு, அவனுடைய முடிவு பாருங்க. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான்டார் இல்லையா, அந்த பேர் வாங்கணும். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். அந்த பேர் எப்படி வாங்கிட்டான்னா திடீர்னு அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவன் இயேசுவே யாருன்னு பார்த்ததே இல்லைங்க அவன். ஆனால் அவரை அறிந்து கொள்வதற்காகவே சகை என்ன பண்றாங்க, ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறான். ஒரு பணக்காரன், ஒரு ஐஸ்வர்யவான், ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். ஹலோ யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த ஊழியம் இருக்குது, இந்த ஊழியத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கலெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்குறாங்க ஆராதனைக்கு. ஹலோ, அப்போ எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ நாள் நான் வந்து கத்தனது சொன்னது என்னென்னவோ சொன்னேன் நான், எதுவுமே மண்டையில் ஏறி இருக்காது. எல்லாத்துக்கும் என் பக்கம் தான் திரும்பி இருப்பீங்க. இவர் எப்படி இப்படி சொல்லலாம், கவரிமான் பரம்பரை இல்லையா, அதனால் ஒரு முடி கொட்டிருச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க, ஆமாம், அதனால் இவர் எப்படி சொல்லலாம், இந்த பேச்சு தான் அழிவுக்கான ஆரம்பம். பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா அதிகாரமும் இருக்குதுங்க. உனக்கு கீழ்ப்படிறதுக்கும் மனம் திரும்புறதுக்கு மட்டும்தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரே தவிர கேள்வி கேட்கறதுக்கோ எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. மற்ற ஊழியக்கார மாதிரி இறக்கப்படுவன் மட்டும் நினைக்காத. ஒரு வேளை மனம் திரும்பினா இறக்கப்படுவேன், இல்லை இதே நிலைமையில இருக்கிறேன்னா வச்சு செஞ்சு விட்டுருவேன் நான். உன்னுடைய முடிவில் பயங்கரமாக விளையாடுவேன் நான். ஏன்னா அப்பயாவது உணரணும் நீ, நான் எலியா மாதிரி அழைக்கப்பட்டால் நான். புரியுதுங்களா இல்லையா? பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி போயிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஐயா பார்த்துயா பார்த்து அப்படிலாம் இல்லை, நல்லா கீரிக்கோ, நல்ல சத்தமாக கூப்பிட்டு, புரியுதா இல்லையா? அந்த வேலை தான் பார்ப்பேன். ஏன்னா அதுதான் சரியான, அப்போ அதுதான் சரியான முடிவுன்ற, அதான் சரியான காரியம். அது இவ்வளோ நாள் அன்பை போதிச்சு, ரட்சிப்பை போதிச்சு, இரக்கத்தை போதிச்சு, இரக்கத்தை காண்பித்து நன்மையை சொன்னால் அதுக்கு எதிர்த்து 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 பேசும் போதோ செயல்படும் போதோ முடிவு வரும்போது அதுதான் செய்ய முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்பயாவது கொஞ்சமாவது உணர்வு வரணும் பாருங்க. அப்ப சகேயு வந்து திடீர்னு வந்து அவன் வந்து ஆபிரகாமின் சந்ததியா மாறிடல. ஆபிரகாமின் மகன் இயேசு சொல்லிடலாம். அவனுக்கு அந்த பேர் எப்படி கிடைக்குது? அவன் முதல்ல ரட்சிப்புன்னு வரும்போது அவனுக்கு ரட்சிப்பு ரொம்ப சரியானதா இருக்குது. இயேசு எப்படிப்பட்டவரோ. யார் எப்படிப்பட்டவரோ? நல்லதான் சொல்லுங்களேன். இயேசு எப்படிப்பட்டவரோ, அந்த தாட் பாருங்க, அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். நீங்க சபைக்கு வரீங்க, ஊழியத்துக்கு வரீங்க, வசனத்தை கேட்க போறீங்க, கேட்கும் போது உங்களுக்கு சிந்தை இருக்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது. நீங்க பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தையிலிருந்து இயேசு அறிந்து கொள்ள போறேன், அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள போறேன். அது எப்படிப்பட்டதோ அப்படின்ற எண்ணம் இருந்தால் தூக்கம் இருக்காது, நேரம் போறது தெரியாது, அந்தந்த வழி அது இது எதுவுமே தெரியாது பாருங்க, தெரியக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உள்ளத்தை, உங்கள் எண்ணத்தை நீங்க தான் மாற்றிக்கொள்ளணும், வடிவமைத்துக் கொள்ளணும். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா சகேயு முதல் ஒன்றும் பார்க்கவே இல்லை, ஏதோ லைட்டா கேள்விப்பட்டிருப்பான் போல இருக்குது. கேள்விப்பட்டதை வச்சே இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டான். சபைகள் அப்படி மாறணும், விசுவாசிகள் அப்படி மாறணும், ஆத்துமாதாயம் செய்யும் போது அப்படி மாறணுங்க. வாங்க, இயேசு நன்மை செய்வார். முதல்ல இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை உண்மையை பின்பற்றுங்க. அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுறதே இல்லை, வெட்கப்பட்டு போறதே இல்லை. நீங்க உண்மையா வந்து அப்படி சொல்றது இல்லை. வாங்க வேலை கிடைக்கும், 2 வாரம் வர்றது வேலை கிடைக்காது. சிலருங்க வருவாங்க, வேலை கிடைக்கும், அப்புறம் டாட்டா பை பை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லி கூட்டு போக கூடாது பாருங்க, தப்பு அது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வாருங்கள். இயேசு தருகிற விடுதலை அறிந்து கொள்ள வாருங்கள். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வாருங்கள். இயேசு இடத்துல உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ஹலோ, இதை விட ஸ்ட்ராங்காக தான் போதிக்க முடியும். நீங்க டோன்ட் பெக் டு த பீப்புள். சுவிசேஷம் என்பது பிச்சை எடுக்கிற விஷயம் அல்ல. சுவிசேஷம் என்பது அதிகாரமாய் உண்மையை உறக்க சொல்லக்கூடியதா என்னவா இருக்கிறது? சுவிசேஷமா இருக்கிறது. ஒருவேளை நீங்களே அந்த ரட்சிப்புக்குள்ள வரலன்னா இன்னும் இரவு அது வரணும் பாருங்க. ஒரு ஆயக்காரனுக்கு தலைவன், ஒரு ஐஸ்வர்யமானா இருந்தவன், அவனுடைய முதல் காரியமே இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதில் தான் அவனுடைய ரட்சிப்பு என்ன பண்ணுகிறதாங்க ஆரம்பிக்குது. சரி, அதனால தான் பாருங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுங்க. அவனுக்கு ஆயக்காரனாக இருந்தவன், ரொம்ப அநியாயமாக வரி வசூல் பண்ணவன், ரொம்ப கொடுமைக்காரனாக இருந்தவன், ரொம்ப கொடூரனாக இருந்த ஒரு அதிகாரியிலையும் அப்படிதான் இருப்பான். அப்படி இருந்த மனிதன் பிற்காலத்தில் எப்படி அவனுக்குள்ள வாழ்க்கை மாறினது. அதுக்கப்புறம் தான் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் சந்ததின்றார், ஆபிரகாமின் மகன் சொல்றாரு. ஏன் சொன்னார், எப்படி சொன்னார்னா அவனுடைய ஆரம்பம், அவனுடைய ரட்சிப்பு சரியானதாக இருந்தது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லது சில வரங்களை, சில தாளந்துங்களை, சில நன்மைகள் ஆண்டவரிடத்தில் பெற்றதுனாலையும் நீங்கள் யாரும் அல்ல, நீங்கள் ரட்சிப்புக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு இடத்துல 10 குஷ்டரோகிகள் அங்கே சுஸ்தமானாங்க. ஹலோ, அதனால 10 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவன் மாத்திரம் தான் இயேசு சொன்னார், நீ திரும்பி போய் ஆசாரியின் இடத்துக்கு உன்னை காண்பித்து செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தி அதற்கு பிற்பதாக வீட்டுக்கு என்ன பண்ணு போனார். அவன் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டவனா போனான். அவன் ஒருவன் நான் என்ன பண்ண வேண்டாம் போனாம ரட்சிக்கப்பட்டவனாக போனான். அப்ப அதனாலதான் உங்களை நீங்களே ஏமாத்தி கூட ரட்சிப்பு என்பது பாருங்க, உள்ளத்திலிருந்து தேவனை உண்மையாக அறிந்து கொள்ளுகிற தாகம் உண்டாகி அப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. இல்லை 30-40 வருஷம் ஆனாலும் உங்களுடைய ரட்சிப்பு போலியானதாக, பொய்யானதாக, பிசாசு அதிலே உங்களை ஏமாத்தி நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், நீ ஆணுடைய பிள்ளை தான் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு உட்கார்ந்து வச்சிருப்பான். முதலாவது உங்களையும் தேவனையும் இணைப்பதே, தேவன் உங்களுக்குள்ள செயல்படக்கூடிய அந்த ஆரம்பமே எதுனா ரட்சிப்பு தான், சால்வேஷன். அப்ப அந்த சால்வேஷனுக்குரிய முதல் அடையாளம் என்ன? இயேசுவை பற்றிய தாகம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற எண்ணம், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய என்கிற ஏக்கம், இவைகள் தான் சரியான காரியமாக இருக்கிறது. சரி, சகேயு அதை தான் செய்யறாங்க. ஒரு ஐஸ்வர்யமானதான் என்ன பண்றாங்க, செய்யறாரு. சரி, 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவர் பார்க்க வகை தேடினான். நல்ல வார்த்தை. என்ன பண்ணினான் அவன்? ஆமா, கிடைச்சா பார்க்கலாம். கிறிஸ்மஸுக்கு வந்து பார்க்குறேன் அவரை, நான் நியூ இயருக்கு வந்து பார்க்குறேன், என்னைக்காவது உங்கள் சர்ச்சில் சாப்பாடு போடுங்க, அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன், பிரியாணி போடுங்க, அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு கட்டு கட்டிட்டு இயேசுவை பார்த்துட்டு போகிறேன். அப்படி இல்லை. ஒன்றுமே இயேசு செய்யலை. இயேசு ஒன்றுமே இப்போ அவனுக்கு செய்யலை. அவனுக்கு ஆள் விட்டு அனுப்பலை. நான் வந்து ஒன்று பார்க்குறேன்னு சொல்லலை. அவனுக்குள்ளே முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தது பாருங்க. அவனே ஒரு ஐஸ்வர்யவான், அவனே இயேசு வருகிற வழியிலே அவரை பார்க்க அவனே என்ன பண்ணினான், எல்லா முயற்சிகளையும் எடுத்தான். அதான் சரியான ரட்சிப்பு.
நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா முயற்சிகளும் ரட்சிக்கப்படுகிறவனே எடுத்தாங்க. சில நேரத்தில் அது உண்டாகிறதுல, அதனால நம்ம உதவி செய்கிறோம். அவங்கள சபை கூட்டிகிட்டு வரதில்ல, அவங்களுக்கு அன்பு காட்டுறதில்ல, அவங்களுக்கு சில உதவிகள் செய்து இயேசுவை எப்படியாவது அவங்களை அறிந்து கொள்ள வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி முழுக்க முழுக்க உங்களை சாரக்கூடியதா என்ன பண்ண, சார்ந்து இருக்கக்கூடியதா என்ன பண்ணக்கூடாது, மாறிட கூடாது. சர்ச்சுக்கு போனால் தான் அந்த அம்மா நமக்கு எதாவது செய்வாங்கன்ற அந்த எண்ணத்தை என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கிட கூடாது. அந்த லெவலுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அதை எந்த லெவலுக்கு அவங்கள நடத்தணும், நீங்களே ஒரு வேளை சபைக்கு வர முடியல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னா கூட அவங்க இயேசுவை தேடி வரணும், சபைக்கு அவங்க வரணும், இயேசுவை ஆராதிக்கணும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் பார்த்து பார்த்து என்ன பண்ணணும், அங்கே செயல்படணும், உருவாக்கணும். அப்போ அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவன் என்ன பண்ணினான், அவன் வகை தேடினான். என்ன பண்ணினான் அவன்? எந்த விதத்தில் போன இயேசுவை பார்த்துட முடியும்? நான் ஹலோ, எந்த விதத்திலையாவது இவரை பார்த்துட முடியுமா? ஆனால் அதில் ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா, ஐஸ்வர்யவான் பணத்தை பயன்படுத்தலை, அவன் பெரிய அதிகாரி, அவனுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்தவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவன் நினச்சிருந்தானா அதெல்லாம் செஞ்சுருக்க முடியும். ஏன்னா இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களை பல பேர் பண ஆசை உள்ளவர்களாக இருந்தாங்க. முக்கியமாக யூதாஸை பார்த்து கையில் ஒரு 10,000 கொடுத்து இயேசு எப்படியாவது என்ன பண்ணுங்க, ஆமாம் எங்கள் ஊருக்காக வரும்போது அப்படி நைஸாக வீட்டுக்குள்ளே கொண்டாந்துருங்க, அங்கே வீட்டுக்குள்ளே இருந்தே அவரை பார்த்துடுறேன், எங்கேருந்தே பார்த்துடுறேன். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறது, சபைக்கு தான் வரலங்க, ஆனால் இயேசுவை தான் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, எப்படா முடியும் இது? சரீரத்தில் உயிர் தாங்க இல்லை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த உயிர் இல்லாத அந்த சடலம், உயிர் இல்லாத அந்த சரீரம் எல்லா வேலையும் செய்து, ஹலோ, வேலைக்கு போகுது, வருது, கல்யாணம் பண்ணுது, குழந்தை பெற்றுக்குதுன்னா எப்படி நம்புவீங்களா நீங்கள்? அதை உயிரற்ற சரீரம் அழுகி போகிறதுக்கு தவிர வேற ஒன்றும் அதில் ஒரு கிரியே நடக்காது. அப்போ வசனத்தை கேட்காத ஒரு மனுஷன், சபைக்கு வராத ஒரு மனிதன், தேவனை ஆராதிக்க முடியாமல் இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ எளிதாக ஏமாத்துறாங்க பாருங்க. உள்ளத்தில் இயேசுவை தாங்க ஏற்றுக்கிறேன், உள்ளத்தில் அவரை தாங்க நம்புறேன். எப்படி நம்ப முடியும்? அவரை அறியாமல், அவரை தெரியாமல், அவருடைய வசனத்தை கேட்காம, அவர் யாருன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு கற்பனையில் இயேசுவை வச்சிருப்பீங்க. நீங்கள் கற்பனை இயேசு வச்சிருப்பீங்க. நீங்கள் சபைக்கு வசனத்தை கேட்கிறவர்களே எழுதி போகிற காலத்தில் இருக்கும்போது நீ சபைக்கே வராம, நான் இயேசுவை தான் நம்புறேன், இயேசுவை தான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுக்காக தான் நான் என்ன பண்றேன், வாழறேன்னு சொல்றது எல்லாமே அது கற்பனைக்கு வேணா உதவுமே தவிர, ஹலோ, ஏதோ கேட்கும் போது ஒரு பதிலுக்கு ஒன்றா அது உதவுமே தவிர அது உண்மைக்கு உதவாது. எதுக்கு உதவாது அது? ஆமாம், அது உண்மைக்கு உதவாதுங்க. அது அதனால ரட்சிக்கப்பட்டாங்கன்ற உடனே அப்படி அதெல்லாம் உதவாது. ரட்சிப்புலே என்ன ரட்சிப்புன்னு பார்க்கணும், அது என்ன ரட்சிப்புன்னு பார்க்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? போன வாரம் அந்த ஒரு மலை கிராமத்துக்கு போயிருந்தேன். காலையில் நானும் என் மனைவி பிரசாந்த்லாம் ஒரு கிராமத்தில் நடந்து போயின்னு இருக்கிறோம். போகும்போது ஒரு மலைக்கு மேலே ஒரு வீட்டில், ஒரு சின்ன வீடு, ஒரு 10க்கு 10 சைஸ் தான் இருக்கும் அந்த வீட்டில். நாங்கள் தூரமாக நடந்து வரையோம், மலைனால சின்ன சத்தனால நிறைய கேட்கும். அவங்க வீட்டில் ஒரு சுவிசேஷ பிரசங்கியாருடைய பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியம், பரவாயில்லையா, ஒரு மலை கிராமத்தில் ஒரு விசுவாசி இருக்கிறான், அவன் காலையில் என்ன பண்ணுறான், ஒரு 6 மணி இருக்கும் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்களாம் காலையில் ரொம்ப வேலையாக இருப்பாங்க, மாடு அவுத்து விடுறது, பால் கறக்கிறது, காலையிலே வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஏர்லி மார்னிங், மத்தியானம் வெயில் வரதுக்குள்ளே போய் படுத்துருவாங்க, வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒருத்தர் காலையில் பிரசங்கத்தை கேட்குறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். கிட்ட போக 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 அந்த பிரசங்கியார் பேசுகிற பிரசங்கமும் கேட்டுச்சு. அப்போ தான் நினச்சேன், இந்த பிரசங்கத்தை கேட்டு இவங்க எப்படியா ரட்சிக்கப்படுவாங்க, இவங்களுக்கு இந்த காலை நேரத்தில் இது என்ன விசுவாசத்தை உண்டாகும். அவர் எதுவும் பிரசங்கம் பண்ணல. இந்த வாரம் சண்டே நான் காலையில் இந்த மிரியாமுடைய காரியத்தை எடுத்து சொன்னேன் இல்லையா, கம்யூனியன், அப்போ அதை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, ஊழியக்காரனுக்கு எதாவது பேசாத, எனக்கு எதிராக பேசாத, பேசுனீங்கன்னா உனக்கு வெண்குஷ்டம் வரும், உனக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்களா, நீ மோசை மாதிரி இருந்து உனக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்களா, மிரியாமுக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ண, வெண்குஷ்டம் வரும், இப்படி பேசுகிறாரு. காலங்காத்தால் அதுவும் இவங்களாம் கிராமத்து ஜனங்க, படிப்பறிவு ரொம்ப கம்மி, இவங்க கிட்டலாம் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பேசினா இது எப்படி போய் கன்வே ஆகும்? இப்போ அந்த அம்மா ஏதோ ஒரு வேலைக்கு போகுது, வயல் வேலைக்கு போகுது, ஏதோ ஒரு வேலைக்கு போகுது, பிரச்சனை வராமல் இருக்காது. யாரோ ஒருத்தன் பகைச்சிடறான், யாரோ ஒருத்தன் திட்டுறான், யாரோ ஒருத்தன் பேசிடுறான்னா இந்த அம்மா உள்ளத்துலேருந்து எதை சொல்ல போகுது,
என்னை எதிர்த்து பேசுற? நான் யார் தெரியுமா? நான் வந்து ஆண்டோடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன். நான் எனக்கு எதிராக பேசின வாயை கட்டிட்டு வருவோம் வாயை. எனக்கு காலைல அவர் போதிச்சிருக்கிறார். காலையில் டிவியில் வந்து போதிக்கிறாங்க. அதை சுவிசேஷம்னா என்னன்றதே தெரியல. ஆனால் பெரிய கூட்டம், பேர் மட்டும், ஊழியத்தோட பேர் மட்டும் தான் விரிவிக்கிறாருன்னு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே சங்கிலியில் போட்டு ஜனங்களை கட்டுறாங்க. அவநம்பிக்கையில், அவ்விசுவாசத்தில், மூட நம்பிக்கையில், மதம்ன்ற கோட்பாடில் போட்டு சங்கிலியை போட்டு கட்டி இருக்கிறீங்க. அந்த ஜனங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே என்னவா இருக்க போகுது? இரக்கமோ அன்போ இதெல்லாம் இருக்க போகிறதில்ல. எதான் இருக்க போகுது? சுவிசேஷம்னா என்னது? காஸ்பல்னா என்னது? ப்ரீச்சிங் த குட் நியூஸ். அதான் காஸ்பல். நற்செய்தியை அறிவிப்பது. ஒவ்வொரு நாளும் எதை அறிவிப்பது? சுவிசேஷகன் அதை தாண்டி எதுவுமே பிரசங்கிக்க கூடாது. பைபிள் இருக்கலாம், 66 புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் நீ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரவே கூடாது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? வேதத்தில் 2 விதமான சுவிசேஷம் உண்டு. ஒன்று ரட்சிப்பின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அது? சுவிசேஷகர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும்தான் பிரசங்கிக்கணும். இயேசு நல்லவர், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு நோய்களை குணமாக்குவார், இயேசு உன் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பார், இயேசுவை நம்பி நீ வரும்போது உன் வாழ்க்கையில் வெட்கப்படாமல் இருப்பாய், உனக்கு எதிராக சத்துருக்கள் இருக்கலாம், அவனை பகைக்கிறவர்கள் இருக்கலாம், அவங்களை அன்பு கூறு, அவங்கள நேசி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இதுதான் சுவிசேஷகன் பேசுகிற பிரசங்கம். இதை தாண்டி நீ எதுக்குள்ளே வந்துடக்கூடாது? காஸ்பல் ஆஃப் கிங்டம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ள வரக்கூடாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம்ன்றது சபையில் போதிக்கிறது. முழு நேரமாக சபையின் ஊழியக்காரர்கள் எடுத்து பிரசங்கிக்க வேண்டியது, ஒரு சபைக்குள்ள பிரசங்கிக்க வேண்டியது, விசுவாசிகளுக்குள்ள பிரசங்கிக்க வேண்டியது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்துட்டு போய் எங்க போடக்கூடாது? நாய்களுக்கு போடக்கூடாது. உடனே இது கேட்டுதான் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா? சுவிசேஷகராக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசுறாரு. எதை பேசுறாரு? சுவிசேஷத்தை கட் அண்ட் ரைட்டாக பேச சொல்லி, இயேசுவை தவிர வேறு ஒரு ரட்சகர் இல்லை, அவர் நாமமே அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் இல்லை, அதை பிரசங்கிக்க சொல்லுங்க. அதான் ஒரு சுவிசேஷகனுடைய வேலை. ஹலோ, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அது எல்லாமே கலந்துருக்குது. அதில் நீதி, நியாய தீர்ப்பு, உபதேசங்கள், சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், டிசிப்ளின்ஷிப்பு, டிசைபிள்ஷிப்பு எல்லாமே கலந்துருக்குது. அதை எங்கே போதிக்கணும்? அங்கே தான் என்ன பண்ணணும்? அதை போதிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்கூல் சிலபஸில் ஸ்கூலில் மட்டும்தான் போதிக்கணும். காலேஜ் சிலபஸை கொண்டு வந்து எங்கே போதிக்கக்கூடாது? ஸ்கூலில் போதிக்கக்கூடாது. அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. அது அங்கே அதுக்கான ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்க? அதை போதிப்பாங்க. அதே தான் அந்த மனுஷன் தான் இந்த மாதிரி தான் கண்டதை பேசிட்டு ஒரு வாட்டி அப்படி தான் இந்த வேளாங்கண்ணியை பற்றி கண்ணாம்னான்னு பேசி விட்டார். பேசிட்டு அப்புறம் அவருக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறார். நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் வருகிறது அப்படின்வார். ஹெச்டி குவாலிட்டியில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார். உனக்கு ஏன் இந்த வேலை? ஏன்னா உனக்கான வேலையை மட்டும் நீ என்ன பண்ணு, செய்யங்க. புரியுதா இல்லையா? தனக்கு அடுத்த வேலைகளில் தலையிடுகிறவன், வசனம் சொல்லுகிறது, நாயின் காதை பிடித்து இழுப்பதற்கு சமானம் இருக்குது. எழுது இழுக்கிறதுக்கு சமானம். அதனால சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்? வசனத்தை கேட்டுடுறாங்க, காலையில் எழுந்து ஏதோ ஒரு பைபிள் வசனத்தை கேட்டுடுறாங்க, அதனாலே அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நம்பிடக்கூடாது. நீங்கள் ஹலோ, ரட்சிப்பு என்பதுடைய பேஸ் என்னது? இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு, ஆமாம், அவங்க வரும்போது இயேசுவினால் அவங்களுக்கு உண்மையான விடுதலை, சமாதானம், மனம் திரும்புதல், பொருளாதாரத்தின் மீது அல்லது பொருள் ஆசையின் மீது வெறுப்பு, உலகத்தின் மீது வெறுப்பு, தங்களுடைய பாவத்தின் மீது இருக்கிற குற்ற உணர்வு, இதெல்லாம் வந்தால் தான் உண்மையான ரட்சிப்பு. இதெல்லாம் எதுவுமே மாற்றிக்க மாட்டேன், ஆனால் வந்தேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏசு எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, நல்ல சம்பளத்தை கொடுத்துட்டாரு, நல்ல வீடை கொடுத்துட்டாரு, நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரட்சிப்பு அல்ல. அது என்னல்ல? அது ரட்சிப்பு கிடையாது. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு பிசாசு உங்கள் கையிலே வலையை கொடுத்து உங்களை அதில் என்ன பண்ண சிக்க வைக்கிறான். அதனால தான் உண்மையான ரட்சிப்பு என்னது? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி என்ன பண்ணுவது? அடுத்தது வகை தேடுவது. என்ன பண்ணுவது? அது ஆமாம், அவரை பற்றி அப்படியே அதை அறிந்தே ஆகணும், அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் தான் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை தாண்டி மற்ற ஆராதனைகளெல்லாம் அவங்க என்ன பண்ணுது? வர வைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தாண்டி மற்ற ஆராதனையை கேட்க வைக்கிறது. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள பணம் அல்ல, அவனுக்கு இருந்த அதிகம்
எதுதான் உதவி செய்யும்? அவனுக்குள்ள இருந்த ஆர்வம் மட்டுமே. எது மட்டுமே? அந்த ஆர்வம், அறிவோடு இருக்கிற ஆர்வம், வகை தேடினான். சரி, இப்போ என்ன பிரச்சனை? அவனுக்கு எல்லாமே சாதகமாக இருந்ததா? இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, இயேசு எப்படிப்பட்டவர்னு அவன் அறிந்து கொள்வதற்கு எல்லாமே சாதகமாக இருந்ததுன்னா இல்லை. அங்கே இருக்குது வசனம். எப்படி? அவன் குள்ளனானபடியால். எப்படி ஆனபடியால்? குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அவனுக்கு ஆர்வமே அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு தடை இருக்குதா? ஆமாம், தடை இருக்குது. அந்த தடை எப்படிப்பட்டதாக இருக்குது? அவனுடைய மாம்ச பலத்திற்கும் மிஞ்சினதாக இருக்குது. அவன் எவ்வளோ பணம் செலவழிச்சாலும் ஹைட் ஆக முடியாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ பணத்தை செலவு பண்ணாலும் இந்த ஜன கூட்டத்தை தாண்டி இயேசுவை பார்க்கவும் முடியாது. ஏன்னா பணத்தை வச்சு இயேசுவை நீங்கள் இயேசுவோட ரட்சிப்பை பெறவும் முடியாது. அதுக்கான காரியமும் இல்லை அது. அப்போ என்ன பண்ணுறது? அவன் அடுத்த முயற்சி ஒன்று எடுக்கிறான். அது அற்புதமானது. ரட்சிப்புக்கான அடுத்த வேலை என்னது? அது அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. ரட்சிப்பு என்ன செய்து பாருங்க. சரியான ரட்சிப்பு பின்னாக ஓடி இல்லை, லேட்டா பின்னாகனா புரியுதுன்னு நினைக்கிறேன். லேட்டா பின்னாடி இல்லை, எங்க ஓட வைக்குது? அது முன்னாக ஓடி. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பேசுறது புரியுதுங்களா? உண்மையான ரட்சிப்பில் இருக்கிறவங்க பாருங்க அப்படி இருப்பாங்க. ஒரு சபைக்கே வரணும்னா கூட என்ன இருக்குவாங்க? முன்னாக, நல்லா சொல்லுங்களேன், முன்னாக ஓடி. ஒரு உலக பிரகாரமாகவே ஒரு நல்ல ஒரு படிப்பை படிக்கணும், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஆட்கள் பாருங்க, எல்லாருக்கும் முன்னாக எழும்புவார்கள். எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணுவாங்க? அவங்க எழுந்திருப்பாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க, பத்மாவதின்னு ஒரு டீச்சர், அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர். அந்த அம்மா ஒரு நாள் கேட்குது, காலையில் எல்லாரும் எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. அப்படியே ஒவ்வொருத்தரையே கேட்டு வருது. கொஞ்சம் ஜோவியலாக இருக்கும் சில நேரத்தில். அந்த மாதிரி சீரியஸான ஆளும் கூட ஜோவியலாக கேட்டவுடனே எல்லா பசங்களும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 6:30 மணி, மிஸ் 7 மணி, ஸ்கூல் வந்து 9 மணிக்கு, அப்போல்லாம் 8 மணிக்கு எழுந்துக்கிற ஆள்லாம் கூட இருந்தால. அப்போ ஒரு பொண்ணு இருந்தால் பாருங்க, அப்போ மட்டும் எழுந்து காலையில் நான் 4 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துப்பேன். அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன்? 4 மணிக்கு எழுந்துப்பேன். இந்த 8:30 மணிக்கு எழுந்துக்கிற ஆளையும் இந்த 4 மணிக்கு எழுந்துக்கிற ஆளை மட்டும் நிற்க வச்சாங்க. லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டையும் மட்டும். நீ ஏன் 8:30 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு கேட்டாங்க. அவன் ஈஸியாக சிம்பிளாக பதில் சொன்னான். எனக்கு அப்போ தான் கண்ணே விழிக்கிறேன். எவ்வளோ எங்கள் அம்மா எழுப்பினாலும் அப்போ எழுப்பினாலும் என்னால் எழுந்துக்க முடியாது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சு நான் படிச்சிடுறேன், ஹோம்ஒர்க் பண்ணிடுறேன். எத்தனை மணி வரைக்கும் பண்ணுவேன்? ஒரு 11 மணி வரைக்கும் கூட பண்ணுவேன் நான். அதனால் என்னால் காலையில் என்ன பண்ண முடியுது? எழுந்துக்க முடியறதில்ல. 8-8:30 மணிக்கு தான் எழுந்து பண்ணிட்டான். சரி, இப்போ இந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாங்க, உனக்கு அதே ஹோம்ஒர்க் தானே இருக்கும், நீ நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறேன்னா? அந்த பொண்ணு அதே சொல்கிறா, 11 மணி 11:30 மணி ஆகும் முடிக்கிறதுக்கு அப்படின்றா. சரி, 11:30 மணிக்கு தூங்குற நீ எப்படி காலையில் 8:30 மணிக்கு 4:30 மணிக்கு 4 மணிக்கு எப்படி எழுந்துக்கிற? அந்த பொண்ணு சொல்கிறான், அதிகபட்சமாக 4:20 அப்படின்னு வா, 4 to 4:20 வா. அப்பவே நல்லா இங்கிலீஷ் பேசுவாவ. 4 to 4:20 அவ்வளோதான் அப்படின்பா. 4 மணிக்கு எப்படி எழுந்துக்கிற அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, எனக்குள்ள ஒரு கனவு நான் வச்சுருக்கிறேன். என்ன ஆகணும்னா டாக்டர் ஆகணும். நான் என்ன ஆகணும்? நான் ஏதோ படித்தோம், மார்க் வந்த பிறகு முடிவு பண்ணலான்ற ஆள் இல்லை. நான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறேன். நான் 8th படிக்கும்போது அந்த பொண்ணு பேசிட்டு பாருங்க, இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா என் பக்கத்தில் தான் உட்கார வச்சாங்க. எதுக்கு உட்கார வச்சாங்கன்னா, அதை பார்த்தாவது உனக்கு என்ன பண்ணுது, அது மாதிரி ஒரு கனவு, அப்படி தான் உட்கார வைப்பாங்க. பனிஷ்மெண்ட்லாம் அதான். இந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்க இந்த மாதிரிலாம் பக்கத்தில் உட்கார வச்சு, அந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா. எழுதுனான்னா இப்போ நம்ம பசங்க பக்கத்தில் உட்காந்தோன்னா அவனும் எழுதாமல் இருப்பான், நம்மளும் எழுதாமல் இருப்போம். நம்ம ஏதாவது நோட்டில் எழுதி பேசிப்போம். ஏன்னா வாய் திறந்து பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. பிடி பீரியட் எத்தனை மணிக்கு, பிடி சார் வந்திருக்கிறாரா, இப்போ அடுத்தது ஜாகிரஃபி கிளாஸு, ஜாகிரஃபி மிஸ் லீவ் போட்டாங்கன்னு நமக்கு அது ஃப்ரீ பீரியட். இதெல்லாம் நோட்டில் எழுதி பார்த்துப்போம், கேட்டுப்போம், கன்சல்ட் பண்ணிப்போம் நம்ம. இப்போ இது வந்து நம்ம குரூப் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணாங்க. இப்படி உட்காந்து செயல்பாடு பண்ண மாட்டானுங்க. படிக்கிற பசங்களுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஆவரேஜ் குரூப்பு, படிக்காமல் இருக்கிறது, சீரியஸாக இல்லாத ஆளுங்களாம் உட்கார வச்சா கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவாங்க. நம்பி உட்கார வச்சாங்க. இந்த பொண்ணு பக்கத்தில் அப்படி தான் உட்கார வச்சாங்க பாருங்கள். ஒரு வாரத்துக்கு மேலே என்னால் உட்கார முடியல. திரும்பினா அந்த இந்த லெட் பென்சில் அப்போல்லாம் புதுசாக வந்த டைமு, அதை வச்சு குத்துறா பாருங்க அப்படின்றா. என்னடா இது? ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு பாரு, நீ டாக்டர் ஆகு, நீ யாரை ஒன்றும் ஆயித்தோல, எனக்கு அந்த கனவுலாம் கிடையாது. நீ டாக்டர் ஆக நீ பார்ப்ப,
அந்த பொம்பளை என்னன்னே புரியாமல் ஏதோ ஒன்று பேசிட்டு கிடக்குது, உனக்கு புரியலாம், எனக்கு புரியல. அதனால் நான் அப்படியே வேடிக்கை பார்த்து என் ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டேன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஜாலியாக அவங்க கூட உட்காந்து மிச்சர் சாப்பிடுவேன், பேசுவேன், எல்லாம் கலந்து வரையும். உங்ககிட்ட பேச முடியுமா ஏதாவது? அப்போல்லாம் ஒரு வெக்கமும் இருக்கும் பொம்பளை பசங்கிட்ட பேசுறது. பக்கத்தில் உட்காரதே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பெரிய தண்டனை மாதிரி. அது உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான். அவள் பொறுமையாக எடுத்து சொல்லி, உனக்கு நிறைய நாலேஜ்லாம் இருக்குடா, கொஞ்சம் சீரியஸாக மட்டும் மாறு. நீ சீரியஸாக இருறீ, நான்லாம் என்ன பண்ண முடியாது, சீரியஸாக இருக்க முடியாது. இதில் என்னென்னா தினமும் நம்மளை பற்றி போயிட்டு சொல்லணும் மிஸ்ஸுக்கிட்ட, இவன் என்ன பண்ணான், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டானு. ஏன்னா அவங்களுக்கு 40-45 பசங்க இருப்பாங்க. எல்லோரும் ஹோம்ஒர்க்குன்னு திருத்துறதுக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும், 40 நிமிஷம் கிளாஸ். அதனால் நாங்கள் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சு இவங்ககிட்ட காட்டணும். இப்போ நம்ம பசங்களாக இருந்தால் ஐஸ் வச்சிடலாம், டே மதியானம் ஒரு இந்த இன்டர்வல் பீரியடில் உனக்கு சம்சா வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் ஸ்கூலு கேன்டீனில் அப்படின்னா அமைதியாகிடுவான். இதுங்களை அது மாதிரி என்ன பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு நோக்கத்தோடு வருது, இது டாக்டர் ஆகணுன்ற நோக்கத்தோடு வருது. ஐஸ்கிரீமும் தேவையில்லை, நீ வாங்கி கொடுக்குற இதுவும் தேவையில்லைன்ட்டு எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இருப்பேன்னு இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு ஆள் அது சொல்லுது பாருங்கள். 4 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு காரியத்தை நான் வச்சுருக்கிறேன், ஒரு எய்ம் வச்சுருக்கிறேன், அது என்னை எழுப்புது. அதனால் நான் 4 மணிக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன வலி, உடம்பு வலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூக்கம் வந்தாலும் சரி, எப்படியாவது இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட்டு டாக்டர் ஆனால் இன்றைக்கி சொந்தமாக அவள் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிட்டா கர்நாடகாவில். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்போ என் பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல் ஆப்போசிட் வீடு, அதே அந்த ஸ்கூலுடைய ஆப்போசிட் நேர் வீடு, நவ்யானவ பேர். கர்நாடகாவில் தனியாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டி விட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 9th முடிச்ச உடனே அந்த ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மளால் படிக்க முடியாது, நம்மளை வேறு மாதிரி மாற்றிடுவாங்க போல இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் அவளை திருப்பி 12th பார்த்தேன். பார்த்துட்டு அப்பயும் பேசினான், அப்பயும் கேட்டான். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எண்ணம் மாறவே இல்லை. இப்போ கவனிக்க வேண்டியது அதான், அது உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரி. அதனால தான் மிரட்டி சபிச்சு, நீ நடுத்தரில் நீ பிச்சை தான் எடுப்ப, நீ போயிட்டு மாடு தான் மேய்ப்ப அப்படின்னாலும் பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருவான். அவனுக்குள்ள அந்த எண்ணத்தை, அந்த ஆசையை, அந்த விருப்பம் உண்மையாகவே உள்ளத்தில் என்ன பண்ணணும், உருவாச்சுன்னா, ஹலோ, இயேசுவுக்கு முன்பதாக அவன் இருப்பான். யாருக்கு முன்பதாக அவன் இருப்பான்? அவன் 9 மணி ஆராதனை 8 மணிக்கு அவன் இருப்பாங்க. இங்கே ஓரிக்கையிலேருந்து ஒரு அம்மா வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வரதில்லை, ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா அப்படி தான் பாருங்க, அவங்கள யாரும் வழி நடத்தலை, அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது. கூட்டிகிட்டு வந்தவங்க கூட அதுக்கப்புறம் வழி நடத்துகிற மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் அந்த அம்மா பாருங்க, சரியாக எல்லாருக்கும் முன்னாடி அந்த அம்மா இருந்ததுங்க. எதுவுமே அந்த அம்மாவுக்கு பெருசாக படித்த படிப்பாளிலாம் கிடையாது, அந்த அம்மாவுக்கு பெரிய தேவையும் கிடையாதுங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு எதாவது பண தேவை இருக்குதா? எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு கஷ்டம் இருக்குது, என்னன்னா என் மகனும் பேசிக்கிறது இல்லை. கல்யாணம் ஆன பிறகு அண்ணனும் தங்கச்சி பேசிக்கிறது இல்லை. என் பிள்ளைங்க 2 பேர் தான், புருஷன் கிடையாது. 2 பிள்ளைங்களும் ஒத்துமையாக இருந்தால் நல்லா இருக்கு, ஒத்துமை ஆகணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. என் மகன் நல்லா பார்த்துக்கிறா, நல்லா சாப்பாடு கொடுத்துட்றா, கூட ஏன் வெளியே போகிறேன்னு தான் கேட்குறான். நான் தான் என் மன அமைதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற எல்லா அடையாளமும் இருந்தது. ஒரு நாள் ஒரு பையன் தூக்கிட்டு வந்துருச்சு அந்த அம்மா. தூக்கிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னுச்சு. இப்போ உடனே கொடுங்க அப்படின்னுச்சு அந்த அம்மா. 12:30 மணி கவுன்சிலிங் ரூமில் வந்து இப்போ உடனே கொடுங்க அப்படின்னுச்சு. அதுக்கான சூழ்நிலையோ வாய்ப்போ இங்கே இல்லை. முன்னாடியே சொல்லி கொஞ்சம் சொன்னால் தான் நான் என்ன பண்ணுவேன், ஏற்பாடெலாம் செய்ய முடியும். அதனால் அடுத்த வாரம் நீங்கள் சரியாக சொல்லுங்கள், அதுக்கான ஏற்பாடை நான் செய்கிறேன்னு சொன்னேன். கரெக்டாக பிசாசு அதை பார்த்து என்ன பண்ணி விட்டான், ஓஹோ நீ எனக்கு முன்னாடியே போறியாங்க, அங்கே போய் உக்காரியா, பாஸ்டர்கிட்ட நீ தான் போட்டு கொடுக்குறியா, எல்லா வேலையும் நீ தான் பார்க்குறியா, உன்னை எப்படி நிப்பாட்டி காட்டுறேன் பார். பிசாசு பண்ணுவாங்க இந்த வேலையை. அவனுக்கு எப்பவுமே முன்னாக ஓடுவது என்ன பண்ணாது, இயேசுவை முன்னாடி போய் தேடுறதோ, ஆர்வமாக போய் தேடுறதோ அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகள் ஒரே வீட்டில். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கறது யாருக்கு பிடிக்கலாங்க? யாருக்கு பிடிக்கல? அதே வீட்டில் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது முதல்ல மார்த்தாள் தான். அவளுக்கு என்ன பண்ணல, அது பிடிக்கவே இல்லை. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவளை வந்து வேலை செய்ய சொல்லுங்க. அதை விட்டு நீங்கள் அவளுக்கு என்ன பண்ணுறீங்க, அவளுக்கு புத்திமதி சொல்லாமல் நீங்கள் வந்து வீட்டு வேலையை விட வசனம் கேட்கறது தான் சரின்ற மாதிரி அவரை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒருத்திக்கு நீங்கள் பேசணுமா?
இவ ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து பிரசங்கிக்கணுமா, இவ ஒரு ஆளுக்கு நீங்கள் கடவுளுடைய வசனத்தை எடுத்து சொல்லணுமா? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ என்னன்றது. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? பிள்ளையை பெத்தெடுத்த அம்மாவுக்கு தான் அந்த பிள்ளையோடைய அருமை என்னன்னு என்ன பண்ணுவாங்க தெரியும். இன்னைக்கு மனுஷ அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியுதோ இல்லையோ? நான் சொன்னேன் இல்லையா, என் ரூமில் ஒரு அணில் வந்து கூண்டை கட்டி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருச்சு. ஒரு ஃப்ளாஸ்க்கு ஆசையாக வாங்கி வச்சேன் வீட்டில், என் ரூமில், ஸ்டுடியோ ரூமில். இந்த பனி காலத்தில் சுட தண்ணி குடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு, ஜெகு ஷடா ஏய் வாங்கி வச்சா ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், அந்த ஃப்ளாஸ்க்கை தூளாக கடிச்சு விட்டுருச்சு. பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தூள். எனக்கு வந்தது கோவம். காலை இப்போ பிரசாந்தி கூப்பிட்டு அடித்து கொள்ளுங்கடாத அப்படின்னு பாருங்க. அது ஒரு 3 குட்டி போட்டு வச்சுருந்தது. அதுங்க வளர்ச்சி கூட இல்லை, கண்ணு கூட திறக்கல. கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு கட்டத்தில். கண்டே பிடிக்க முடியல, ஏன்னா ரூம் ஃபுல்லாக எக்கச்சக்கமான பொருள், அது இது எல்லாத்தையும் தள்ளி கிள்ளி பார்த்தா கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னுடைய ரைடிங் கியர்ஸ்லாம் வச்சுருக்கிற அந்த கபோர்டுக்கு பின்னாடி அது இருந்தது, கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே வீச்சுன்னு சத்தம், அந்த கீச்சு சத்தம். அது பார்த்தா ஒரு 3 குட்டி இருந்தது. ஒரு முடியெல்லாம் முளைக்காமல், கண்ணெல்லாம் திறக்காமல், அப்படியே வெறும் அந்த ஃப்ளஷோடு இருந்தது. எனக்கு வந்துச்சு கோபம். இதுங்களை எப்படியாவது 3த்தையும் போட்டு தள்ளி, இது பெருசை முதல்ல போட்டு தள்ளிடணும், விட்டுட்டா எல்லாத்தையும் கடிச்சு விட்ருவோம் அப்படின்னா. அந்த தாய் போராட்டத்தை நீங்கள் பார்க்கணும் பாருங்கள். 3 குட்டி, அதில் ஒரு குட்டியை மட்டும் கவிக்குச்சு. அதால் அது வாய்க்கு சின்னது இல்லையா, 3த்தையும் கவ முடியாது. ஒரு குட்டியை கவிக்குச்சு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போராடுறோம். எனக்கு என்னன்னா சாயந்தரம் அன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை வேறு, சர்வீஸுக்கு வேறு டைம் ஆகுது. இந்த டைமில் பிசாசு மாதிரி இது வேறு அமக்கலம் பண்ணுது. விட்டாலும் இது திருப்பி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எங்கே போய் ஒளிஞ்சிக்குது கண்டுபிடிக்க முடியல. பெரிய ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருது. முடிச்சுட்டு தான் இன்றைக்கி சர்வீஸே நடத்தணும்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் நானும் காலைப்பும் போராடுறோம். இந்த போராட்டத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் புலப்பட்டது. என்னென்னா, கடைசி வரைக்கும் தான் வாயிலிருந்து அந்த குட்டியை அது விடவே இல்லை. கடைசி வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் விடலை. அப்புறம் நாங்களே இந்த எலி பிடிக்கிற அந்த கம் பேடை எடுத்துன்னு வந்து போட்ட பிறகு அதில் மாட்டிக்கிச்சு அந்த குட்டி. அது விழுந்து அதில் செத்து போச்சு. வெளியே தூக்கி போட சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து சரி சர்வீஸ் டைம் ஆகுது, இது இப்படியே இருக்கட்டும், அப்படியே எல்லாத்தையும் மூடுங்க, முடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு வந்து தேடுறோம். ஆளே காணோம். இன்னைக்கு வரையும் காணோம். அது உள்ளே எங்கேயும் செத்து போச்சா இல்லை வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படி போயிருக்குது. ஏன் அப்படின்னா, வெளியே நாங்கள் தூக்கி போட்டு ஒரு 3 குட்டி அங்கே கத்திக்கிட்டு இருந்தது. ஏன் சொல்கிறேன், ஒரு மிருகம் கூட தாய் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ள என்ன பண்ணிடு, தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாத்திரணுன்ற எண்ணத்தில் அது அவ்வளோ ஆர்வமாக என்ன பண்ணுது, அதில் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணுன்ற முயற்சிக்கு வந்துடும். சாதாரணமான ஒரு 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 பிராணி தான், ஒரு உயிரினம் தான் அது. ஹலோ, அது அடிக்கிறதுனாலே கொல்றதுனாலே ஒரு பாவமும் கிடையாது, ஒரு சாபமும் கிடையாது. அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அணில் அடிக்கிறது பாவம்னா, வாரம் நீங்கள் தின்ற ஆடு எவ்வளோ பெருசு, அது குட்டி போடுறது இல்லையா? நீங்கள் நல்லா தின்னுட்ருப்பீங்க, அதோடைய குட்டி எவ்வளோ அழுதுருக்கும். எல்லாம் ஆட்டுக்கறியாக கேட்டு வாங்குறீங்க. அது கூட குட்டி போட்ட ஆடு அம்மா எவ்வளோ அழுதுருக்கும். நான் கேட்குறேன், அந்த சாப்பாடெல்லாம் உங்கள் தலைமுறை சும்மா விடுமா? நான் கேட்குறேன், யோசிச்சு சாப்பிட முடியுமா மட்டன்னு? அப்புறம் அதனால் மூட நம்பிக்கையில் போய் சிக்கிடக்கூடாது. பாவம், ஒரு அணியில் போய் இவ்வளோ கொடூரமாக நடத்துகிறானுங்களே இவனுங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு எதிராக பல அதோடைய சைஸில் இருக்கக்கூடிய பலதை உயிர் கொடுத்து பணத்தை ஆயிரக்கணக்கில் செலவழித்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் உடனே அந்த டாபிக் உள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதில் அது மாதிரியான மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. என் வீட்டில் பிக்ஸின்னு ஒரு நாய் இருந்தது இதுக்கு முன்னாடி, ஜெர்மன் ஷெப்பர்டில் ஃபீமேல் டாகு. அது அப்படி தான் மாடியிலேருந்து குதிச்சு கால் உடஞ்சி போச்சு. எங்கள் அப்பாவும் இன்னொரு நபரும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு, சென்னையில் தான் அப்போல்லாம் வெட்டனரி ஹாஸ்பிட்டல், இப்போ அங்கே தான் இருக்குது, எது இடத்துல அங்கே தான் கொண்டு போகணும். காரில் போட்டு அதை கொண்டு போயிட்டு அங்கே அதுக்கு கட்டுலாம் போட்டு பிளேட்லாம் வச்சு கொண்டாந்தாங்க. கொண்டு வந்தாங்க. ஆராதனை முடிக்கு சண்டே வராது. நான் தான் இங்கே ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தேன். சனிக்கிழமை ஊந்துருச்சு. சண்டே போய் கட்டு போட்டோன்னே, ஏன்னா ப்ளீடிங் ஆகினே இருக்குது, செத்து போய்டும், உயிரை காப்பாற்றணும்னு கிளம்பி போயிட்டாங்க. ஆராதனை முடியுது, 2 மணிக்கு வந்தாங்க. நானும் வந்தேன். வந்த பிறகு பார்த்தேன், காலில் கட்டுலாம் போட்டிருந்தது. அதுக்குன்னு தனியாக ஒரு பெட்டை போட்டு அதுக்கு சாப்பாடெலாம் வச்சு அதை எங்கள் ஹால்லே படுக்க வச்சு, இங்கே இருந்துக்கோ, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே அந்த கூட போன நபர் இப்படியே சொன்னார், மூட நம்பிக்கை எப்படிலாம் வேலை செய்ய சொல்கிறேன். இது ஆக்சுவலாக என்னென்னா, வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, இது இந்த வீட்டில் உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ண போதான், கால் உடஞ்சிருக்கணும், அதுக்கு பதில் இதுக்கு என்ன பண்ணியிருக்குது, உடஞ்சிருக்குது. ஹலோ, அதாவது இயேசு பரிகாரி இல்லை. ஹலோ, யார் பரிகாரி இல்லை?
ஆமாம், நான் சுமக்க வேண்டியதெல்லாம் இனிமேல் இயேசு சுமந்து கொண்டாரேன்னு பாடக்கூடாது. நாய் சுமந்து கொண்டதே, நாய்க்கு கால் உடைஞ்சதே, அதனால் என் கால் உடைய தேவையில்லைன்னு பாடணும். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு பெரிய ஆவிக்குரியவங்க, பெரிய பயில்படி இந்த மாதிரி முட்டாள்தனத்தினால தான் ஓசியால சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஊட நம்பிக்கைக்கு எதிராக இந்த சபையோட அடிப்படை கொள்கையே தான், ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் தி இக்னோரன்ஸ் இன் தி கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கைகளை அதை எவ்வளோ கடுமையாக விமர்சிக்க முடியுமோ, உடைக்க முடியுமோ, எண்ணங்கள் இருந்து அகற்ற முடியுமோ அந்த வேலையை தான் செய்யணும். என் கால் உடையாமல் இருக்குதுன்னா அவர் சிலுவையில், ஆமாம், நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. நம்முடைய ஆக்கினை அவர் மேலே விழுந்ததுனால நமக்கு சமாதானம் உண்டாயிருக்குது. இயேசு சுமந்து கொண்டதுனால தான் நான் இன்னைக்கு சுமக்கிறது இல்லை. உலகம் எப்படி, இயேசு உலகத்துக்கு ரட்சகர் தெரியாதுங்க, அதனால் அவங்க அப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்களாம். அடுத்த பிறப்பில் நான் செத்து போயிட்டேன்னா அடுத்த பிறப்பில் நான் காக்காவை பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிராணியாக பிறக்கலாம். நாயை அடிக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க உலகம். நாயை அடிக்காத, அடுத்த வாட்டி இது மனுஷனாக பிறந்து நீ நாயாக பிறந்து அதேமாரி ஒன்று நான் பொண்ணு கல் தூக்கி அடிக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பாட்டியம்மா அப்படியே தான் சொன்னிச்சு என்கிட்ட ஏரியாவில். அதான் சொன்னேன், இல்லை இல்லை பாட்டியம்மா, போன வாட்டி நான் நாயாக பிறக்கும் போது அது என்ன பண்ணுச்சு, மனுஷனாக என்னை அடிச்சுது, போ உங்ககிட்ட இதனால தான் சொல்கிறதில்ல அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த கடைக்கு போச்சு. புரியுதுங்களா? முட்டாளுங்களுக்கு அது மாதிரி பதில் தான் சொல்லி அவனை அவர் வழி கிடையாது. அப்போ அதை நம்ப போகிறீங்களா நீங்கள்? அடுத்த வாட்டி நான் நாயாக போகிறேன்? இல்லை இல்லை, மனுஷனாய் பிறப்பது ஒரு முறை தான். நான் இருந்தாலும் இயேசுவுக்கு, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, மரித்தாலும் இயேசுவோடு தான் இருக்க முடியும். வேறு வாய்ப்பே எனக்கு ஆப்ஷனே இல்லை. காக்காவை போகிறது அப்படி மறிக்குது, அவ்வளோதான். நான் மனுஷனாக பிறந்த மனுஷனாக மறிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சாங்க. மூட நம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அப்போ ரட்சிப்போடைய பேஸே என்ன தெரியுங்களா? தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையில முதல் இடம் தருவது. எதை தருவது? எல்லாவற்றிலும் முன்பதாக ஓடினாதான். நல்ல உண்மையாகவே ரட்சிக்கப்பட ஒரு ஆத்துமா என்ன தரம் பண்ணும்? காலையில் உங்ககிட்ட கேட்கும், எத்தனை மணிக்கு சர்வீஸு, எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறீங்க, நான் வரலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் அவங்கள ஆயத்தப்படுத்தியிருக்கணும். அப்படி கேட்குற அளவுக்கு அவங்கள ஆண்டவர் அறிய வச்சுருக்கணும். அந்த ஆர்வத்தில் இருக்கிற ஆளுங்களை உள்ளே கொண்டாந்தா விசுவாசியாக மாறுவாங்க, ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, இயேசுவின் நாமம் மகிமை உண்டாகும். பாருங்க, அப்படிலாம் கொண்டாடாம வா இன்னைக்கு பரோட்டா போடுறாங்க சாப்பிட்டு போயிடலாம், வா இன்னைக்கு வந்து பிரியாணி போடுறாங்க சாப்பிட்டு போயிடலாம், புரியுதா, வா வேலை தருவார் ஆண்டவர் அப்படின்னா, ஆமாம் வேலை தருவார் தான். தந்த பிறகு அவருக்கே ஒரு டாட்டா பை பை. கல்யாணத்துக்கு போயிருந்த பாருங்க, போனோமா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அங்கே போனால் அந்த கல்யாணத்தில் அவன் சொந்தக்கார பொண்ணு வந்திருந்தா, அவன் இங்கேயும் வந்திருந்தா, வேலை இல்லை, கஷ்டம், சம்பளம் இல்லைன்ட்டு. அப்போ அவளுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன். நீ தொடர்ச்சி அதே போல் தொடர்ச்சி ஒரு 2-3 மாதம் வந்தால், வரும்போதே அவளுக்கு ஒரு நல்ல வேலை காஞ்சிபுரத்துலேயே கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே அவன் முதல் டாட்டா பை பை சபைக்கு தான் சொன்னான். சபையை விட்டு போயிட்டா. சபைனா அவன் எப்போ கேட்டால் ஒரே பிஸி, ஒரே வேலை, என்னை நம்பி தான் அந்த ஓனர் எல்லா வேலையும் கொடுத்துருக்குறாரு, சம்பளம் அதிகமாக கொடுக்குறாரு, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், செல்ஃபோன் புதுசாக வாங்கிட்டேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், புது வண்டி வாங்கிட்டேன், இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நினச்சிக்கிட்டான். இதனால எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது? நல்லது நடந்தால் நல்லது, அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ இயேசுவை தேடுறியா இல்லையா, அதான் எனக்கு தேவை. ஏன் டாப்பிக்கை தான். ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டான்னா சாப்பிட்லன்னா, நீங்கள் நல்ல சொக்கா போட்டான்னா போடலன்னா, அது வாத்தியாருக்கு தேவையே இல்லை. அவர் சொல்லி கொடுத்தது நீங்கள் ஒழுங்காக கேட்டிங்களா, படிச்சிங்களா, பாஸ் பண்ணுவீங்களா, மார்க் எடுப்பீங்களா, உங்களுக்கு அறிவு வளர்றதுதா, இதுதான் அவருடைய நோக்கம். சார் வந்து நான் நல்ல ட்ரெஸ்ஸை போடுறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், அவருக்கு முட்டாளாக இருந்துக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு பிச்சை தான் எடுப்பேன் நாளைக்கு. ஹலோ, இன்னைக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? காலத்துக்கும் போடணும்ல. பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு தான் அவர் சொல்கிறார், எது முக்கியம் அதை பாரு முதல்ல. நீ நல்ல மார்க் எடுத்தால் பாராட்டணும், அவ்வளோதான். நல்ல விசுவாசியாக இருந்தால் பாராட்ட போகிறேன், நல்ல ஆத்மாவை சேர்றதை பாராட்ட போகிறேன். அதுதான் இங்கே முக்கியம். நீ வீடு கட்டினான்னு நடுத்தரில் நின்னா எனக்கு நான் வந்துச்சு. புரியுதுங்களா இல்லையா? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடினால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறார். நீ தான் அவருக்கு நல்லா வச்சிடல, நீ தான் அவருக்கு நல்லதா திருப்பி கொடுக்கவே இல்லை. அந்த உணர்வு தான் உனக்குள்ள வரணும்.
ஏன்னா பாஸ்டர் குற்றம் சாட்டுறதுல அதுலேயே இருப்பாங்க, சபையை குற்றம் சாட்டுறதுல அந்த ஒரு பாயிண்ட் வரும், ஊழியத்தை குற்றம் சாட்டுறதுல அந்த ஒரு பாயிண்ட் வரும். என்ன பாயிண்ட்டு? நம்ம நல்லா இருக்கிறது பாஸ்டருக்கு பிடிக்கலன்னு வாங்க. என்ன அம்பானி ஆயிட்டியா? ஹலோ, நீ நல்லா ஆயிட்டேன்னா என்ன நல்லா ஆயிட்ட? வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு போயிருப்ப, ஒரு கஷ்டப்படுற வேலையிலிருந்து கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிருப்ப, அவ்வளோதானே. புரியுதா இல்லையா? அம்பானி நடு ரோட்டுக்கு வந்த கதைலாம் இருக்குது. இன்னைக்கு நீ எங்க திமுல, உனக்கு இருக்கிற பணம் எங்க, உன் பொருளாதாரம் எங்க, எது தேவை, எது உன்னை அழியாம பார்த்துக்கோ, எது உனக்கு நித்திய வாழ்வு, எது உனக்கு நித்திய ஜீவன், எது உனக்கு நித்திய ஆதாரம்? யோசிப்பாரு. இயேசு மட்டும்தான். யார் மட்டும்தான்? அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில, அந்த சபை கூடி வருதுல நீ பின்மாறிட்டு மற்றதுலாம் நீ முன்னாடி வந்துட்டேன்னு அதுக்கு பெருமை பாராட்டணும், அதுக்கு பாஸ்டர் வந்து கூட நிற்கணும்னா அது பணம் தேவை, உங்களை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை நடத்தணும்னு நினைக்கிற ஊழியக்காரங்க இருப்பாங்க. இயேசு போதிச்சார் அந்த வார்த்தையை, நான் ஊழியத்தை கொல்ல வராமல் ஊழியத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன்னாரு. கொல்ல வரவங்க அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா உங்களை பற்றி புகழ்ந்து பேசினா 100 ரூபாய் காணிக்கு 500 ரூபாய் மாறும். நமக்கு தான் அதெல்லாம் தாண்டி ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறார்ல. ஹலோ, புரியுதா இல்லையா? நம்ம சபையில் வரக்கூடிய அவங்க மேக்சிமம் 100% கூட சொல்லலாம் சாமானிய மக்கள் தான், பெரிய கோடீஸ்வரங்களாம் ஒன்றும் கிடையாது. இப்போ காஞ்சிபுரத்துலேயே எடுத்திங்கன்னா பல சபையில் தசம்பாகத்தை 20,000 25,000 அப்பப்போ ஸ்பெஷல் காணிக்க விசேஷ காணினா சொல்ல அந்த பாஸ்டர்ஸி சொல்கிறாங்க. திடீர்னு வருவான், விசுவாசி வருவான், 5 லட்சம் எடுத்து கொடுப்பான், கேட்டால் அந்த நிலம் வித்து இது வந்துச்சுன்னு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது மோசஸ்ன்னு என்கிட்ட. சந்தோஷம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சபையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சாமானியமான மக்கள் தான். இது வேலைக்கு போய் சில ஆயிரங்களை சம்பாரிச்சுட்டு அப்படி வரக்கூடிய மக்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மக்களை வச்சுக்கிட்டு நான் அந்த சின்ன சின்ன காரியங்களை கூட, அற்பமான காரியத்தை கூட, ஊழியத்தை கொள்றவனா இருந்தால் அதுதான் நான் பண்ணுவேன். நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், உங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு மன நோகாத மாதிரி காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட மன நோகணுன்றது பேசுறதுக்கு பாயிண்ட் நமக்கு அது வேலை இல்லை. அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி லைட்டை போட்டு அதெல்லாம் பண்ணுறோம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆணி என்ன பண்ண உள்ள நிற்கும், அந்த அளவுக்கு அதில் பொருளும் மாட்டலாம். அதே போல தான் சத்தியத்தை எப்படியாவது உங்கள் இருதயத்தில் மாட்டி ஆகணும், உங்கள் வாழ்க்கையில் அதை நிலைநிறுத்தி ஆகணும். அதுதான் ஒரே ஒரு நோக்கம் இங்கே. அப்போ அதுக்கான வேலையை தான் இங்கே செய்கிறோம். அதனால தான் இங்கே இவனை பற்றி சொல்லப்படுகிற சகையோடைய ரட்சிப்பை பற்றி பார்க்கும்போது முதல்ல அதுதான் முக்கியம். அந்த ரட்சிப்பு என்ன பண்ணுது? அவனை இயேசுவுக்கு முன்பதாக போயிட்டு அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கறதுக்காக, அவரை வகை தேடும்படியாக அவருக்கு முன்னாக என்ன பண்ணினான்? அவன் ஓடினான். அவருக்கு முன்பதாக என்ன பண்ணினான்? அவன் ஓடினான். சரி, ஓடினவன் என்ன பண்ண? அடுத்தது அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஓடினவன் அடுத்தது என்ன பண்றான்? முயற்சியை விட வேலை பாருங்க அவன். ஏன்னா அவனோட பேஸ், அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அடிப்படை ஆர்வமே என்ன? இயேசு அறிந்து கொள்ளணும். இந்த இயேசு என் வாழ்க்கையில நிம்மதிக்கு, சமாதானத்துக்கு தீர்வு. என் பணம் எனக்கு நிம்மதியை கொண்டு வரல, ஐஸ்வர்யவான்ற பேர் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது, அப்புறம் பார்த்தா அது எனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தரல, சமாதானத்தை தரல. இதெல்லாம் இல்லாதனால தான் இயேசு எப்படிப்பட்டவர், எங்கேயும் கிடைக்காதது இவர்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு தேடி ஓடி வரான். எங்கேயும் கிடைக்காதது, பணத்தால் கிடைக்காதது, அதிகாரத்தால் கிடைக்காதது, உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதது. பணத்தை கொடுத்தா எங்க ஒன்றா கிடைக்குங்க, உலகம் எது ஒன்றா கிடைக்குதுங்க இந்த உலகத்தில். ஆனால் எதுவுமே கிடைக்காதது யாருக்கிட்ட கிடைக்குமா? இயேசுகிட்ட கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பு, தேடல், அந்த ஆர்டல் தான் ஓடி வரான். இன்னைக்கு இந்த இயேசுவை மறந்ததுனால தான் பாருங்க பல அற்பமான விஷயத்தெலாம் ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறோம். நம்ம அமெரிக்காவில் இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புத்த மாங்ஸ், புத்த பிட்சுகள்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 10-20 பேர் அமெரிக்கா முழுதும் கால்நடையாகவே நடக்கிறாங்க. என்னென்னா வாக் ஃபார் பீஸ்ன்னு அதுக்கு ஆங்கிலத்தில் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. சமாதானத்தை நோக்கி பயணம்னு பேர் அதுக்கு, வாக்கிங் ஃபார் பீஸ்ன்னு. என்னென்னா அந்த மாங்ஸ் 10 பேர் வரும்போது பயங்கரமான போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்கள ஒவ்வொரு இடங்களையும் வரும்போது வரவேற்கிறாங்க. அவங்கள ரோடு முழுக்க நிற்கிறாங்க, முட்டி போட்டு வணங்குறாங்க, அவங்க காலில் விழுறாங்க, அவங்கள பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க. பல சபைகளில் தான், சர்ச்சஸில் தான் அந்த மாங்ஸை நைட் டைமில் தங்க வைக்கிறாங்க, மதியானத்தை தங்க வைக்கிறாங்க, ரெஸ்ட் பிளேஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்க மாங்ஸ்னு இந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்களை மட்டும் பேசுகிறேன் கொடுக்குறாங்க. அதெல்லாமே இந்த ஜனங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாத ஒன்று என்னென்னா, அவங்களாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க தான். சமாதானம் என்பது நடக்கிறதுனால வரதில்லை. சமாதானம் என்பது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. இதனால் உண்டாயிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை அவர் மீது வந்ததுன்னு இருக்குது.
இது அமெரிக்கா தேசம் மறந்ததுனால தான் அவங்க ஏதோ ஒரு கொள்கையை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கோட்பாடை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாக் ஃபார் பீஸ். அப்படி நடக்கும்போது பார்க்குறவங்க ஆமாம் சமாதானம் வேணும், எல்லாருக்கிட்டையும் அமைதியாக இருக்கணும், சண்டைக்கு போகக்கூடாது, சச்சரவுக்கு போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்கணுன்றதுக்காக அவங்க வெகு தூரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் புரியாதுண்ணே, இதுக்கெல்லாம் மேலே இவங்க நடந்து இப்போ நாளைக்கு 4 அன்றைக்கி முடிஞ்சிருது, 11ஆம் தேதி முடிஞ்சிருது. அது முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டு அவங்க மட ஆலயத்தில் போய் உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே நம்முடைய சமாதானத்துக்காக ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினா தண்டனை அவர் மீது வந்தது. ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், அடி வாங்கி சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், தண்டனை வாங்கி சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை விசுவாசிகள் மறந்ததோடைய விளைவு தான். இன்னைக்கு சமாதானத்தை எங்கெங்கேயோ என்ன பண்ணுறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களே தேடுறாங்கன்னா இவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க வாழ்க்கையில். இவனும் அப்படிதான், தனக்கு பணம் இருக்குது, ஐஸ்வர்யன்ற பேர் இருக்குது, அதிகாரின்ற பேர் இருக்குது, எவ்வளோ பேர் போய் பார்த்துருப்பான், தேடி இருப்பான், எங்குமே கிடைக்கல. அதனால தான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வரான். இந்த இயேசுன்னு ஒருத்தவங்களை பற்றி எதோ ஜனங்க சொல்கிறாங்க, இன்னும் பார்த்ததில்ல, இவரை மட்டும் எப்படியாவது என்ன பண்ணிடணும், நம்ம பார்த்துடணும், பார்த்துட்டாவாது இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், ஒரு மீனிங்கு, ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு தான் என்ன பண்ணுறான். இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். எந்த கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ரட்சிப்புன்றது பாருங்க, எது திடீர்னு வந்து சபையில் உட்காந்தேன் அப்படி இல்லை, அது ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு வேலை. அது இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதுன்றது ஒரு வேலை. நான் வீட்டிலே உட்காந்துருங்க, இயேசுவை என் உள்ளத்தில் நம்பிட்டாங்க, ஒன்றும் வராது. இயேசுவை பற்றி உனக்குன்னு தனியாக வெளிப்பாடெல்லாம் தரமாட்டார் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கு தான் சபை வச்சு, ஆராதனை வச்சு, பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வச்சு இங்கே அவரை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் வார்த்தையை கொண்டு. சகேவுக்கே ரட்சிப்பு இப்படிப்பட்டதா இருந்தா என்னுடைய ரட்சிப்பு அப்படிப்பட்டதா இருக்குதா, அந்த சிந்தை உண்டாகணும்ல. அப்போ அதனால தான் சகேவை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு முன்பதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே என்ன பண்ணிட்டாம ஏறிட்டான். எங்க ஏறிட்டாம? ஆமா, முயற்சி. ரட்சிப்பு வேணும்னா அப்படிதான். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும்னா அந்த முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும். முயற்சியே இல்லாமல் வீட்டுக்குள்ளே சில ஆள்லாம் அப்படி நினைப்பாங்க பாருங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, பாஸ்டவங்க எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட சொல்லுங்களேன். வந்துட்டா என்ன பண்ண போற நீ? ஹலோ, ஒரு டாக்டரை போய் அப்படி கூப்பிட முடியுமா நீங்கள்? சும்மா கிளினிக்கில் போயிட்டு, கிளினிக் வெட்டியாகவே இருக்குங்க, காலியாகவே இருக்கும், ஒரு பேஷண்ட் கூட இருக்க மாட்டான். அப்படி வெட்டியாக இருக்கிற கிளினிக்லேயே போயிட்டு, டாக்டர் வெட்டியை தர உட்காந்துருக்குறீங்க, வீட்டுக்கு வாங்க, ஜோராடிக்குது, கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க பார்த்துட்டு போங்கண்ணா. யோ, ஒரு ஆட்டோவோ ஒரு வண்டியோ காரோ வச்சு என்ன பண்ண, ஏன் எடுத்து கொண்டு வா, வீட்டுக்கு வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதே போல இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதற்கு, அறிவிப்பதற்கு, நீ தெரிந்து கொள்வதற்குன்னு ஒரு காரியம் இருக்குது. வீட்டில் உட்காந்து இது மாதிரி நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? ஹலோ, பால்காரன் வந்து பெல் அடிப்பான், உன் சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுவான், அடுப்பில் டீ வச்சுருப்பீங்க, இன்னும் என்ன அமக்கலம் பண்ணுமோ எல்லா அமக்கலமும் நீங்கள் பண்ணுவீங்க. இங்கே அப்படி இல்லை, ஒரு பின் ட்ராப் சைலண்டில் முழுமையாக 100% நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குற அளவுக்கு எல்லா வசதிகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்கே. அது மைக் செட்டாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், புரியுதா இல்லையா? எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நீங்கள் நினச்சிங்கன்னா 100% என்ன பண்ண முடியும் உங்களால்? ஆமாம், கவனத்தை கொடுத்து இதை கேட்டு என்ன பண்ண முடியும் உங்களால்? அறிந்து கொள்ள முடியும். அதனால் சபை அதோடைய கட்டமைப்புலாம் அதுக்கு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு? போதிக்கப்படுகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. ஆனால் எல்லா வசதியும் வந்துடாது. அதான் சொன்ன, வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஏதோ ஒரு சுவிசேஷகர் பிரசங்கம் பண்ணிட்டார், அவருக்கு விடாமல் கேட்டுருவங்க நான். அதனால் காட்டில் வீரப்பன் ஒரு மனுஷன் இருந்தார் இல்லையா, அவரை பற்றி அவர் கூட இருந்த ஒரு சகா சொல்கிறார், அவர் கூட இருந்த அன்புராஜ்னு ஒரு மனுஷன் சொல்கிறாரு, வீரப்பன் 2 விஷயத்தை தவறாமல் செய்வாருங்க ஒவ்வொரு நாளும். ஒன்று, இலங்கை வானொலி, அதாவது செய்தி, அது ஒவ்வொரு நாளும் அந்த டிரான்ஸ்ஃபார்மில் கேட்டுருவார் ரேடியோவில். இன்னொன்று, ஜெகத் கேஸ்பர்னு ஒரு ஃபாதர் இருக்கிறார், இப்பயும் இருக்கிறார் அவர். அந்த ஜெகத் கேஸ்பர் ஃபாதர் வந்து இரவு நேரத்தில் இந்த ஸ்ரீலங்காவில் இந்த தமிழ் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவார்.
அந்த ஜெபத்தை மனம் உருகி ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவார்? அவரு செய்வார். யாரு? ஆமா, கேட்டு தான் போயிட்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு வருவார் அடுத்த நாள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் நிம்மதி, அவருக்காவது வாய்ப்பு இல்லைங்க. அவர் சர்ச்சுக்கு இது மூலம் மாதிரி சர்ச்சுக்கு வர வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் அந்த ஏரியாவில் சர்ச்சஸ் கிடையாது. அடுத்த வருஷம் அங்கே தான் போகலான்னு இருக்கிறேன் வண்டி எடுத்துக்கிட்டு, அந்த காட்டுக்கு தான். இன்னைக்கு அவர் இறந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கும் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த மலை கிராமங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது அங்கே. நல்ல வசதியெலாம் வந்துருச்சு, டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அங்கே செல்ஃபோன்லேருந்து 5Gலேருந்து எல்லாம் வந்துருச்சு. பெரிய பெரிய ரெசார்ட் எல்லாமே கட்டிட்டான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல சர்ச்சு சுவிசேஷம் அங்கே போதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. காஞ்சிபுரத்துலேயே ஆள் கிடையாது. நான் தான் பல முறை சொல்லுவேன், பெருமைக்காக இல்லை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுட்டு ஓடுற ஆளுங்கள்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஏதோ ஒரு உபவாச ஜெபமோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வைக்கிற சபை இல்லை. நீங்கள் போய் எங்கே ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், இவ்வளோ வெரைட்டியான ஆராதனையை எந்த சபையாவது கொடுக்குதா? ஆதாயம் இருந்தால் தான் கொடுப்பாங்க, விசுவாசியே வரமாட்டாங்க. அவனுக்குனாங்க நம்ம வந்து இவ்வளோ வெரைட்டியாக கொடுத்துட்டு உட்காந்துருக்குறது, ஹோட்டல் மாதிரி ஆகிடுவாங்க. நம்ம இங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு வேளை வராமல் இருக்கலாம், நாளைக்கு அவன் மனம் திரும்பி வரலாம்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகளையும் தொடர்ச்சியாக 1 நாள் 2 நாள் இல்லை, 18 வருஷம் ஆச்சு இந்த ஊழியம். எல்லாத்தையும் சந்திக்குது, எல்லா வேதனையும் சந்திக்குது, எல்லா சோதனையும் சந்திக்குது, எல்லா நன்மையும் சந்திக்குது. எல்லாத்தையும் சந்திச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்? ஏன்னா எப்படியாவது ஒரு வேல்யூவான ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உருவாகணும். ஒருத்தர் கூட கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. ஒருத்தர் கூட இயேசுவை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்களே இருக்கக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் இவைகள் எல்லாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ சத்தியத்தை நம்ம பேசணும், இவ்வளோ சத்தியத்தை நான் போதிக்கிறேன் அப்படின்னா இது கேட்கறதுக்கான ஆட்கள் என்ன பண்ணணும், நாங்கள் வரணும். அறுவடை மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம்ன்றார் இயேசு. அறுவடை எக்கச்சக்கமாக இருந்து வேலையாட்கள் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? அறுவடைக்கு வர வேண்டிய பயிரெல்லாம் வீணாகி அழுகி போய் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது மிதிக்கப்படும், அழிந்து போகும். அது மனுஷனுடைய ஆத்மா அப்படிதான். அதனால தான் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதான் சொல்கிறேன், ஆவரேஜான பீப்புள்ஸ் தான், சாதாரணமான சாமானிய சபைகள் தான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற மற்ற சபைகள் மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்குற ஆத்துமாக்கள்லாம் இல்லை. என்னுடைய சொந்த பணத்தை, என்னுடைய சொந்த வருமானத்தை, என்னுடைய சொந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் வருத்தி தான் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் நான், இதில் எப்படியாவது போட்டு இதில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வசனம் கேட்க வச்சிடணும், சுவிசேஷத்தை அறிய வச்சிடணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் இதுக்கு கூட நான் ஒத்து வர மாட்டேன். அதுதான் சகையோட கம்பேர் பண்ணுறேன். ஒரு ஐஸ்வர்யவான் ஓடி இயேசுக்கு முன்பதாக ஓடி காட்டத்தி மரத்து மேலே ஏறினான் இருக்குது. எதுக்காக? இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை வகை தேடும்படியாக அப்படி செய்தான் இருக்குது. ஹலோ, இன்னைக்கு அப்படியா இருக்குது நிலைமை? சர்ச்சு கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? எடுத்த உடனே கேள்வி. சகைவாக இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? மேலே ஏறி வருவேன். காட்டுத்தி மரத்துல ஏறுறான், உனக்கு படிக்கட்டே வச்சு கொடுத்துருக்குறேன் நான். ஹலோ, இந்த 10 படிக்கட்டு ஏறி வருது கஷ்டமாக இருக்குது. எப்படி உருப்படும் கேட்குறேன். நீ எப்படி ஆபிரகாமின் சந்ததியை மாறுவ? நீ எப்படி உண்மையான தேவனை அறிந்து கொள்வ? எங்கேயாவது கிரவுண்ட் ஃப்ளோர் சபைக்கு போயிட்டு கீழானவைகளை பார்த்து, கீழானவைகளை கேட்டு, கீழான மூட நம்பிக்கையில் தான் உன்னால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். மேலே வரவே முடியாது. வசனம் போதிக்கிற மாதிரி மேலானவைகளை சிந்திக்கவே முடியாது. உனக்கு இருக்கிற ஆஸ்தி, உனக்கு இருக்கிற அந்தஸ்து, உனக்கு இருக்கிற அதிகாரம், உனக்கு இருக்கிற பணம் எல்லாம் அது விரயமும் வீணும் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும். பேசுறது புரியுதுங்களா? ரோமன் கேத்தலிக் எடுத்துட்டு போய் லட்சமாக கொடுக்குறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாங்களா? ஸ்கூல் கட்டுவானுங்க இன்ஃபென்ட் ஜீசஸ்ன்ட்டு. அது ஒரு 10 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் அது மொத்தமாக மூடிக்கிட்டு நிற்கும். அவ்வளோதான். எங்கே இருக்குதுன்னே தேட முடியாது. ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, நோயாளிகளுக்கெல்லாம் சுகப்படுத்துவாங்க. அவன் சுகமாயிட்டு வந்து முதல்ல எதிர்த்து நிற்க போகிறது எங்கே தான்? சபையாக தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? 10 பிசாக்கு ப்ரோஜனம். உன் வேலை என்ன? அதான் சொல்ல, உனக்கு என்ன வேலை கொடுது அதை செய். அதனால தான் இது ரோமன் கேத்தலிக்னா மட்டமாக பேசலை. நமக்கு அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்க. we are here to help the souls. ஆத்துமாவுக்கு உதவி செய்யறதுக்கான வேலை செய்யக்கூடியதுக்கு தான் ரட்சிப்பு.
இயேசு 12 சீஷர்களை வச்சிருந்தார். அவருக்கு தெரியாது ஹாஸ்பிட்டல் கட்ட. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவன் சொன்னவர் ஒரு வைத்தியனை வச்சு சுத்த தெரியாதா? அவரே வைத்தியனாக இருந்தார். அவரே யாராக இருந்தார்? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து அவரே வைத்தியராக இருந்து அவரே எல்லா படிப்பினைகளையும் இந்த 12 பேருக்கு சொல்லி கொடுத்தார். விசுவாசம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, விதைக்கிறோடைய ஓமன், இதெல்லாமே சீஷர்களுக்கு போதித்த வசனங்கள் பாருங்க. He himself became the teacher for the disciples. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வச்சுக்கிட்டு அவர் பேரில் நாங்கள் ஏழைக்கு உதவி செய்கிறோம், அந்த உதவி செய்கிறோம், அப்படி தான் அதெல்லாம் பேசவே கூடாது. கிறிஸ்தவம் என்பதே 100% மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்ற வார்த்தையில தான் இருக்குது. ஆத்துமாவை எப்படி லாபமா மாத்துறது? ஆத்துமாவை லாபமா மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகை தேடி அலையக்கூடிய, தேடக்கூடிய, முயற்சி எடுக்கக்கூடிய ஆத்துமாக்களை உருவாக்குவது தான் என்னது சபையாக இருக்க முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் பாருங்க, இயேசுவை தேடி வர்றதுக்கோ, வசனத்தை கேட்கறதுக்கோ, வார்த்தையை கேட்கறதுக்கோ தேவையில்லாத சாக்கு போக்குல நம்ம சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா நீங்க அவிசுவாசின்னு அர்த்தம். அவிசுவாசின்னு கெட்டவங்கன்னு அர்த்தம். வசனம் அப்படியே அவிசுவாசியிலும் கெட்டவன். ஏன் அவிசுவாசி கூடங்க, அவிசுவாசி கூட திருப்பதிக்கு போகிறான், சும்மா போயிட முடியுமா? அதில் ஏறினங்க, பஸ் ஏறினங்க, 5 ரூபா ஆட்டோ கொடுத்தா நேரம் இறங்கினேன். அப்படி ஒரு 10 படிக்கிட்டு ஏறினேன், வந்து பார்த்தேன் எது சபையில் இது நடக்கும். திருப்பதி பற்றி தெரியல, நான் போனதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ க்யூவில் நிற்கணும், டிக்கெட் எப்படி வாங்கணும், அப்படி வாங்கிட்டு போய் எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நிற்க முடியுன்றதுல இருந்து இருக்குது. அது எவ்வளோ பேர் முயற்சி எடுக்க முடியும். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் மாலையை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வர போகிறாங்க இல்லையா? 2 வாரம் கழிச்சு அங்கே தான் போகிறேன் நானும். அதை பார்க்கறதுக்கு இல்லை, வேறு வேலையாக போகிறேன். போய் பார்க்கணுன்ருக்கிறேன். எவ்வளோ பெரிய காடு, எவ்வளோ பெரிய இடம், எப்படா வரீங்க, இங்கே நடந்தே வரீங்க, செருப்பு இல்லாமல் வரீங்க, காரில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, வேனில் போகிறீங்க, எந்த வசதியும் இல்லாமல் போகிறீங்க, வெறும் உடம்புல போகிறீங்க, அங்கே ஒரு நதியில் குளிச்சுட்டு வர போகிறீங்க, எப்படி போகிறீங்க நீங்கள்? ஹலோ, ஒரு கடவுளை தேடுறதுக்கு ஒரு அவிசுவாசி இவ்வளோ முயற்சி என்ன பண்ணுறாம எடுக்கிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு, அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஹலோ, இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். இவ்வளோ அது இது அதோடைய வலி என்னன்றது உள்ளேருந்து பார்த்தா, செய்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் உங்களெல்லாம் ஒரு நாளாவது வீட்டு கூட்டம் வைங்கன்னு வச்சு காமிச்சு, ஒரு நாள் வீட்டு கூட்டம் வச்சு அதை செயல்படுத்துறது எவ்வளோ கடினமாக இருக்குதோ அதை விட பல மடங்கு கடினம் ஒரு ஆலயத்தை கட்டி அதை இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக வச்சு யாருக்கு பின்னாடியும் போகாமல், யாரையும் சார்ந்திருக்காமல், எந்த ஒரு வெளி இன்கமும் இல்லாமல், வெறும் உள்ளே வரக்கூடிய மக்கள் எங்கள் வீட்டில் சம்பாதிக்கிற பணம் இதெல்லாம் போட்டு நான் செயல்படுத்துறது அவ்வளவு கடினமான காரியமாக இருக்குது, சும்மா இல்லை. அதனால தான் சில நேரத்தில் ரொம்ப ஹார்டாக சில முடிவுகள் எடுக்கிறேன் நான். ஒரு ஸ்டால் உருவாக்குறேன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சில லட்சங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த டைமில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் பையன் பிறந்த நேரம் அது, அவனுக்கு கூட ட்ரெஸ் எடுக்க முடியல, என் மகளுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கல. கிறிஸ்மஸ் டைமில் தான் அதை ஆரம்பித்தேன். மொத்தம் அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண. நான் 2 லட்சம் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி கடையில் போயிட்டு எல்லா பொருட்களும் வாங்கி, இந்த டேபிளை வாங்கி, எல்லாத்தையும் இதுக்காகவே இந்த செட்டப் எல்லாத்தையும் நான் பண்ணேன். நான் விசுவாசிங்கையும் தேடி அலையக்கூடாது, பைபிள் வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு. ஆலயத்துக்கு வரும்போதே இதெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். அதுக்காக சில பொறுப்பான சில ஆட்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுறதில்ல போடுறேன். காலைப்புலாம் இந்த கொஞ்ச நாளாக தான் அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தேன், போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது வரைக்கும் நான் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் கார் எடுத்துக்கிட்டு. அவன் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் இந்த பொருள் என்னென்ன வேணும், அது 1, 2, 10 வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் பொறுப்பாக கொடுத்த ஆள் அதுக்கப்புறம் அந்த பொறுப்பாக என்ன பண்ணல, எடுத்து நடத்தலை, சொல்லலை, செயல்படலைன்னும் போது இங்கே எனக்கு ஆளும் இல்லை. எனக்கு இங்கே புரியுதுங்களா உங்களுக்கு? மறுபடியும் ஒரு ஆளை தேடி, மறுபடியும் ஒரு ஆளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து, மறுபடியும் ஒரு ஆள் அங்கே போட்டு செய்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை. புரியுதா இல்லையா? எதுவுமே இல்லை. வந்து ஒரு பொறுப்பு தான். நான் கடவுளுடைய ஊழியத்தை வரேன், ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை எனக்கு கொடுத்த வேலையை நான் உண்மையாக என்ன பண்ணணும், செய்யணும். அது மட்டும் தான் பாயிண்ட். உண்மை, நேர்மை, சரியாக செய்யணும். அப்போ இது இல்லாத போது நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்கு அது ஒரு பெரிய மனபாரமாக எனக்கு அமையக்கூடாது. வெறும் கடையை வச்சுக்கிட்டு வெறும் பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறது போல அங்கேருந்து மொத்தமாக தூக்கிட்டு அங்கே ஒரு 10 சேர் இப்போ போட்டுருக்கிறேன்.
நாளைக்கு வந்துச்சு நாங்கள் ஒரு 10 சேர் போட்டால் ஆத்துமாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து உட்காருவான் சும்மா இருக்கிற இடத்துல. அதுக்கு தான் அதை எடுத்தேன் நான். எதுக்கு மூஞ்சி தூக்குறானுங்க, எதுக்கு நம்மக்கிட்ட சொல்லாமல் போகிறானுங்க, எதுக்கு திடீர்னு பேசாமல் இருக்கிறானு ஒன்று நமக்கு புரியுறது, என்ன எதிர்பார்க்குறானுங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டிங்க என்ன பண்ண முடியாது. நான் ஊழியம்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. அதுதான் ஒரு நாள் அதெல்லாம் எடுத்து சொன்னால் பல நேரத்தில் மறந்துடுறாங்க. அதை கிதியோனோடு கூட இருக்கணும்னா நாய்களை போல முட்டி போட்டு நக்கி குடிக்கிற ஆளுங்க தான் நிற்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சுகபோகமாக இருந்துக்கிட்டு பேர் புகழ், இது வந்து அந்த மாதிரியான பேர் வாங்குற இடம் இல்லை. இது எந்த ஊழியத்துலையுமே அப்படி பண்ண முடியாது. கடவுளை கிரியை செய்ய மாட்டார் அது மாதிரி ஊழியத்தில், பேர் புகழ் வாங்குற ஊழியத்தில். நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க, ஒரு இசை வாசிக்கிறீங்க, நீங்கள் ஒரு விசுவாசிகளாக ஏதோ ஒரு செயலை செய்கிறீங்க, ஒரு மீடியா டீம் எது நடத்தினாலும் சரி, கடவுள் உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் அவருடைய பிரசன்னத்தையும் தந்தால்தான் நீங்கள் செய்கிற ஊழியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கும் எந்த பிளெஸிங்கும் கிடையாது, மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பேருக்குன்னு இருக்கும், அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தான் அந்த பேருக்குன்னு வேணான்ற, அப்படி பேருக்குன்னு வேணாம். எனக்கு இது ஒன்றும் புதுசும் கிடையாது. நான் இதை விட பெரிய ஒரு ஸ்டாலு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். நான் அப்போ ஒருத்தர் பொறுப்பாக போட்டு வச்சுருந்தேன். அவரும் இதே மாதிரி தான் பின்மாற்றம் அடையும் போது, அப்போ அவர் பாதி நான் பாதின்றதுனால எல்லாத்தையுமே பெட்டியில் மொத்தமாக போட்டு அவர் வீட்டுக்கே அமுச்சு விட்டேன். நீயே வச்சுக்கோ மொத்தமாக. அந்த இப்போ இருக்கிற கவுன்சிலிங் ரூம் அப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டாலாகவே இருந்து மொத்தமாக போட்டு அமுச்சு விட்டேன். நீயே வச்சுக்கப்பா எல்லாத்தையும் அப்படின்னு தூக்கி போட்டு அமிச்சா. அதனால் எனக்கு இது புதுசு இல்லை. எனக்கு இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன்னா இதை விட பெருசாக என்ன பண்ணுவார் கடவுள் எனக்கு. அதெல்லாம் பிளானோடு தான் இருக்கிறேன் நான். ஆனால் முக்கியமானது என்ன, இங்கே வசனத்தை கேட்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கான வேலை என்ன பண்ணணும், நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு சபையை ஊழியத்தை உருவாக்கணும். பாருங்கள், வந்திருக்கிற நீங்களும் உங்கள் ரட்சிப்பு குவாலிட்டியாக இருக்குதான்னு பாருங்கள். சகையை போல் நான் ஆண்டவரை தேடி ஓடி வர உள்ளம் எனக்கு இருக்குதா, எனக்கு முயற்சி எடுக்கிற உள்ளம் இருக்குதா, இயேசுவுக்கு முன்பதாக ஓடின்னு இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படியாக, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கேட்டு அறிந்து கொள்ளும்படியாக, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற வகை தேடும்படியாக யாரும் சொல்லி இல்லை. அவனே அவனுடைய உள்ளத்தில் இயேசுவை பற்றியதான அந்த எண்ணத்தில் என்ன பண்ணி அந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் எடுத்தான். அதனால தான் கடைசியாக எங்கே வந்து ஏறினான் இருக்குது, அவன் காட்டுத்தி மரத்தின் மேலே. காட்டுத்தி மரம்ன்றது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. ஒரு அடர்த்தியான ஒரு மரம், ரொம்ப அது இதுவாகவும் இருக்காது, நிற்கக்கூடிய வசதியான மரமும் கிடையாது. அது வசதி இருக்குதோ இல்லையோ, இயேசு என்ன பண்ணி அவனை நான் பார்த்தாகணும். அந்த உள்ளம் தான் பாருங்க ரட்சிப்பு உண்டாகும். அவன் தான் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுவான். நம்புறீங்களா நீங்க? அப்ப ஒரு பகுதி தான் பார்த்துருக்கணும், மிச்சம் அடுத்த பகுதி அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்ப ரட்சிப்பு என்பது என்ன? சகையை போல இருக்கணும். நான் யாரை போல இருக்கணும்? நான் சகையை போல இருக்கணும். நான் ஆயக்காரனாக இருந்திருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருந்திருக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஒரு வாரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நான் யார், இப்போ நான் யார்? இயேசுவை யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன். என் ஆத்துமாவுக்கு சமாதானத்தை தருகிறவர், என் ஆத்துமாவுக்கு நம்பிக்கையை தருகிறவர், எனக்கு ஆறுதலை தருகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறவர், ரட்சகரை அறிந்து கொள்ளும்படியாக, ரட்சகருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும்படியாக, ரட்சகருடைய வழியிலே நடக்கும்படியாக, ரட்சகர் யார் என்பதை தேடி வகை தேடி அதுக்காக எந்த முயற்சி என்ன பண்ணணும், எடுக்கணும். முன்னதாக ஓடி வரணும், ஆர்வமுடன் வரணும். எப்படி வரணும்? அது ஆர்வமுடன் வரணும். அப்படி வந்தால் தான் அந்த ரட்சிப்பு சரியானது. சபைக்கு வரீங்களா? ஆர்வமாக வர. அதை சொன்னேன். அவள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட, என் வயசு தான் அவளுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டி அவள் அதில் சீஃப் டாக்டராக உட்காந்துருக்கிறான். அவள் கூட படித்த ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். யாரு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னான், நான் யாரு கீழே இல்லைடா, நான் எனக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 45 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. இன்னும் இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறேன். ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருக்கிறான். குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் அந்த குழந்தைய உண்டு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஹஸ்பண்ட் ஃபுல் துணையாக இருக்கிறார், அவரும் டாக்டரு. எப்படி ஒரு சாதாரணமான இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் போக முடியுதுன்னா, அவள் உள்ளத்தில் அவள் வைத்திருந்த அந்த எண்ணம், அந்த நோக்கம். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கூட ஃபெயிலியர் ஆகிடும் சில நேரத்தில். ஏதோ ஒரு கிரேஸில் அது நடக்குது அவங்களுக்குலாம், சில அவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் நடக்கும்.
சகேயை போல யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் அவரை அறியணும், அவரை பார்க்கணும், அவரை வகை தேடணும், அவருடைய அறிவு எனக்கு உண்டாகணும், அவரை பற்றி ஞானம் உண்டாகணும், அவரை பற்றி விசுவாசம் எனக்கு உண்டாகணும், இந்த உண்மையான தேடலுக்கு யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ சகேயை மாதிரி முன்பதாக ஓடி காட்டுத்தி மரத்தில் ஏறுற மாதிரியான முயற்சியை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ நான் சொல்றேன், அவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் குமாரனராய் இருப்பார்கள். யாரா இருப்பாங்க? அவங்க எல்லாருமே ஆபிரகாமின் குமாரனும் குமார்த்திகளுமாக இருப்பார்கள். அடுத்து வாரம் மிச்சத்தை பார்க்கலாம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல ஈரோ வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டு சத்திய வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. அவைகள் ஞானமாகவும், அவைகள் அறிவாகவும், அவைகள் நம்பிக்கையாகவும், அவைகள் விசுவாசமாகவும், அவைகள் வாழ்விலின் தேவரீர் கோட்பாடுகளாகவும், அவைகள் சத்தியமாகவும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் இருந்து அவைகள் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. அனுப்பப்பட்ட வசனங்கள், பேசப்பட்ட வசனங்கள் ஒன்றும் அவைகள் வெறுமையாக போகாதபடிக்கு, அவைகள் பேசப்பட்டதின் நோக்கத்தை, அவைகள் சொல்லப்பட்டதின் நோக்கத்தை ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கேட்ட மனுஷருடைய வாழ்க்கையிலும் அவைகள் நிறைவேற நீர் உதவி செய்வீராக. சகேயு தன்னுடைய ரட்சிப்பு ஈடேற, ஆபிரகாமின் மகனாக மாற, அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடி அவருக்கு முன்னாக ஓடி காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி அவர் எப்படிப்பட்டவர் அவரை அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் எடுத்தான். அதே போல வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையை, வசனத்தை, ஊழியத்தை உமக்காக செயல்படுகிற செயல்களில் எல்லாவற்றிலும் சகேயை போல ரட்சிப்பு ஈடேற நிறைவேற நீர் உதவி செய்வீராக. ரட்சிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி தேவரீர் உம்முடைய மெய்யான ரட்சிப்பை, மெய்யான சமாதானத்தை, மெய்யான நித்திய வாழ்வை, மெய்யான நித்திய ஜீவனை, மெய்யான இந்த வழியை இவர்கள் அறிந்து விசுவாசித்து அதன்படி நடந்து எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து இவர்களும் ஆபிரகாமின் குமாரனும் குமார்த்திகளுமாக இம்மையிலும் மறுமையிலும் செயல்பட வாழ்ந்திருக்க அப்படிப்பட்ட பெயர்களை எடுக்க நீர் உதவி செய்வீராக. அதற்குரிய கிரியைகள் நடப்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய செயல்களை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற வேளைக்கிழமை மாலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.